வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. 23/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க. இன்னைக்கு கிருத்திகை கீழ்நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 6:30 மணிலேருந்து 7:30 வரைக்குங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30ங்க. அதே சமயத்தில் கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9:30 to 10:30ங்க. மறுபடியும் இரவு 7:30 to 8:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலங்காத்தால் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30 to 3ங்க. யமகண்டம் காலையில் 10:30 ஆரம்பித்து 12 மணிக்கு கிளம்பிடுறார். ரைட்டுங்களா? சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிறுங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிகாலை 12:15 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அப்புறம் இரவு 9:55 வரைக்கும் பஞ்சமி திதி, அதுக்கப்புறம் சஷ்டி திதியாக மாறுது. ரைட்டுங்களா? நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே அதிகாலை 1:30 மணி வரைக்கும் பரணிங்க, அதுக்கப்புறம் இரவு 11:50 வரைக்கும் கிருத்திகை, அதுக்கப்புறம் லேட் நைட்டில் ரோஹிணி வந்துடுறாங்க. இப்போ சந்திராஷ்டமம் எப்படி வரும்னு பார்த்தா இன்னைக்கு அதிகாலை 1:30 மணி வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்புறம் இரவு அந்த அன்னைக்கு டே ஃபுல்லாக இருந்து இரவு 11:50 வரைக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அப்போ லேட் நைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதிக்கு சந்திராஷ்டமம் வருது. ரைட்டுங்களா? சரி, டீட்டெயிலான கோச்சார அமைப்பு ராசி பலன் பார்க்குறதுக்கு போகலாங்க. வாங்க முருகா. வெல்கம் வெல்கம். வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ஆக்ரோஷ நாயகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதி வந்துங்க செவ்வாய்ங்க. இன்னைக்கு உங்களுக்கு கஜகேசரி யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. காரணம் இந்த குருவும் சந்திரனும் இன்னைக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 2ல் சமசப்தம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்காங்க 2 பேருமே. அப்படி இருக்கங்காட்டி இந்த யோகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான் 2ஆம் வீட்லேயே உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்போ குடும்பத்தில் இன்னைக்கு கலகலப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் பஞ்சம் இருக்காதுங்க. ராசிக்கு 2ல் சந்திரன் இருந்தாவே பேச வேண்டிய இடத்துல பளிச்சுன்னு பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை உருவாகும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம். ரைட்டுங்களா? அப்புறம் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா குரு வந்துங்க உங்களுக்கு அங்கே 3ஆம் வீட்டில் இருக்கிற தைரியம் அதிகரிக்கும் இன்னைக்கு. ரைட்டுங்களா? உங்கள் தம்பி தங்கச்சிங்க வழியில் கூட ஒரு நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா மாந்தி. வீட்டில் வேலை செய்கிறீங்களே வீட்டு வேலையில் கொஞ்சம் சுணக்கம் இருக்க மாதிரி இருக்குங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு வாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல மாந்தி கொஞ்சம் டல்னஸாக கொடுப்பார். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கேது. பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஐயோ நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்கவே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குங்க. அதே சமயம் 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. இது வந்து லாபஸ்தானம் 11ஆம் வீடு. அப்போது 3 கிரகங்கள் உள்ளே இருக்குது. அப்போ கையில் காசு பணம் புழக்காட்டம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதே விதத்தில் பணம் வர்றது மாதிரி வருங்க, செலவும் அதிகமாகிடும். ரைட்டுங்களா? வர மாதிரி வந்தால் கூட வேகத்தில் செலவாகக்கூடிய தன்மையும் இருக்குது. 12ஆம் வீடு விரயஸ்தானம். அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் இடையூறு வர மாதிரி இருக்குங்க. தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் ஒரு வருமானம் இருக்குது. வருமானம் இல்லாத அலைச்சல் கிடையாது, ஓரளவுக்கு வருமானம் இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஓடி உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லையே அப்படின்னு மனசு கொஞ்சம் உருக்கமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, இதுவும் ஒரு படிப்பினை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் வருஷம் சரியானு வச்சுங்களேன். கவலைப்படாமல் காலத்தை ஓட்டணும். நம்ம மேசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு ஒரு அமர்க்காலமான நேரம் இன்னைக்கு. எப்படி உதாரணத்துக்கு காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? எனர்ஜி லெவல் அந்த டைமில் பீக்கில் தான் இருக்குது இன்னைக்கு. அதே சமயத்தில் மத்தியானம் 2லிருந்து உங்களுக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா சொந்தக்காரங்க, அதாவது ஊரில் நல்ல நண்பர்கள், மனசுக்கு பிடிச்சமான விஷயத்திலிருந்து அவங்ககிட்டருந்து ஒரு சுப செய்தி உங்களுக்கு வரும். மனசு சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? மற்றபடி வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் கிடைக்குங்க. நிலுவையில் இருந்த வேலைகள் சட்டுப்பட்டுன்னு முடியும்னு வச்சுக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக தான் இருக்கிறாங்க. புது பொறுப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரக்கூட அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வதந்திகள்லாம் நிறைய வரும் உங்களை பற்றி. அப்படி எதையும் நம்பாதீங்க. சரிங்களா? அது ஒன்று இருக்குதுங்க. வேலையில் அப்படி செய்கிறாம்பாங்க. நம்ம வேலையை நேர்மையாக செஞ்சுட்டு போகலாங்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தொழில் வியாபாரம்னா கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் மகிழ்ச்சியாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சந்தோஷமாக பேசுவீங்க. இன்றைக்கி உங்கள் ஃபார்முலாவே அதுதான். இன்னைக்கு என்ன இனிமையாக பேசி காரியத்தை உங்கள் பக்கம் சாச்சிக்குவீங்க. அதே புதிய ஸ்டாக் வாங்கி வச்சு அதில் அந்த ஸ்டாக் மூலிமா அந்த பொருளை விற்று நல்ல லாபம் தரக்கூடிய தன்மை இருக்குது. இன்னைக்கு காரணம் 11ல் ராகு இருக்கார். இன்னைக்கு விளம்பரம், அதாவது ப்ரொமோஷன் பண்ணுவீங்களே ஒரு தொழில் வியாபாரத்தை பற்றி, அந்த ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கூட்டம் டக்குன்னு வரும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் நீர் பாய்ச்சதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம்
கொஞ்சம் பார்த்துருங்க. பால் வியாபாரங்கள்லாம் செய்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வருமானம் உண்டு. விவசாயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே சமயம் வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சந்தையில் உங்கள் பொருளுக்கு நல்ல விலை கிடைக்குங்க, விவசாயி கூடத்துக்கு மறந்துடாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா. இந்த உறவுகள் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி இருக்குதுங்க முருகா. அதே சமயத்தில் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 பேருக்குமே ஒரு அந்நியோன்யம் இன்றைக்கி அதிகரிக்குதுங்க. 2 பேருக்கு கணவன் மனைவி உறவில் அது கொஞ்சம் முக்கியம், அது நல்லா இருக்குது. அதே சமயம் காதல் என்ற நிலையை எடுத்து பார்த்தா மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உகந்த நாள் தான் சொன்னீங்கன்னா உண்மை காதலுக்கு ஓகே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்குது, ஆர்வம் அதிகரிக்குது. போட்டித் தேர்வுகள் எக்ஸாம்லாம் இருந்துன்னு வச்சுக்கல, வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிற லெவலில் எடுத்து பார்த்தா இந்த கோச்சார அமைப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் அல்லது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் இளநீ அது மாதிரி குடிச்சிக்க வேண்டியதான், சின்ன கை வைத்தியம். உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா சிகப்பு கலர், ரெட்டு நல்லாயிருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிபதி கேது என்ன சொல்கிறாங்க, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் பழைய கடன் ஒன்று வசூலாகக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி கோச்சார அமைப்பில் கொஞ்சம் தெரியுது. வெளியூர் பயணம் எல்லாம் வந்ததுன்னா லாபகரமான பயணம் தானுங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மனசில் இருந்த குழப்பத்துக்கு இன்று ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நம்பலாங்க. என்ன ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, நண்பர் நண்பிகிட்டெல்லாம் கொஞ்சம் ரகசியமெல்லாம் விஷயமா இருந்ததுன்னு பேசாதீங்க இன்றைக்கி. உங்கள் ரகசியம் உங்களோட இருக்கட்டும். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பரணியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வாழ்க்கை துணையோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த மனைவியோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மனைவின்னு தான் கணவனுடைய சப்போர்ட் உண்டு. விருந்து விசேஷங்களில் சந்தோஷமாக கலந்துக்குவீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு இன்னைக்கு இருக்கும். என்ன ஒரு வெளியூரில் போகிறீங்கன்னா சாப்பாடு இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, தேவையானது மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். கார்த்திகை நட்சத்திரம் பாதம் 1, அவங்களுக்கு அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு அரசாங்க வழியில் வழக்கமான சூரியன் இருந்தாவே ஒரு ஆதாயம், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். தந்தை வழி உறவுகள்லையும் ஒரு நன்மை கிடைக்கும். சூரியனுக்கு ஒரு பொதுவான பலன் அப்படித்தான் இருக்குது. எடுத்த காரியம் தடைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் தடை இல்லை, கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். முன்கோபத்தை இன்றைக்கி மூட்டை கட்டி வச்சுருங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது, சரிங்களா. இன்றைக்கி காலையிலே வீட்டு வாசல் இருக்குல்ல, அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புங்க, எல்லாம் சுபமாக முடியும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி நம்ம மேசராசி நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியின் அதிபதி யாருன்னா சொகுசின் மன்னன் சொல்லுவோம் அவரை. யாரே? சுக்கிரன் தானுங்க. சுக்கிரன் இருந்தாலும் ஹாப்பினஸ் தான். அப்பேற்பட்ட ராசியின் அதிபதி வந்துங்க இன்னைக்கு என்ன யோகத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தா சந்திர மங்கள யோகத்தை கொடுக்குறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சந்திரன் உங்கள் ராசியிலே இன்னைக்கு இருக்கார். அதனால் எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும், ரைட்டுங்களா. இதில் கோச்சார அமைப்பு வந்து பார்க்குறப்போ லக்ன வீட்டிலேயே சந்திரன் முதல்ல இருக்காரு. அப்படி இருந்தால் இன்றைக்கி உங்களுடைய முகமே ஒரு மலர்ச்சியாக, உங்களை பார்த்தாவே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் மற்றவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக மலர்ச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மலர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாமடா, நமக்கு மீறி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. 2ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு இருக்கார். அப்போ தனஸ்தானத்தில் குரு, எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். உங்கள் பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு ஆற்றல்னாலேயே பல காரியத்தை சாதிப்பீங்க சொல்லு. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார், ரைட்டா. அக்கம் பக்கத்தில் சின்ன அக்கம் பக்கத்தில் உங்கள் சரௌண்டிங் வீடு அந்த ஏரியாவில் கொஞ்சம் சின்ன சலசலப்பு வந்து போகும். அவங்களும் சண்டை போட்டால் கூட நீங்கள் நாட்டாமைக்கெல்லாம் போகாதீங்க, கண்டும் காணாமல் விடுவது நல்லது, ரைட்டுங்களா. 4ஆம் வீட்டில் கேது, அம்மாவளி, உங்களுடைய அம்மாவுடைய வழியில் ஒரு சின்ன வருத்தம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே வீட்டு பராமரிப்பு செலவும் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. நல்ல கேது இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டணி போட்டிருக்காங்க. அப்போ பிஸ்னஸ் வந்து அதிரடி மாற்றம் கண்டிப்பாக நிகழும். ஏதோ பண்ணணும் சார், ஜெயிக்கணும் சார் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க கூட்ட, ரைட்டுங்களா. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அங்கே சூரியன் சுக்கிரன் சனி 3 பேர் இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு லாபங்கள் ஏதோ ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு. அதே சமயத்தில் மூத்த சகோதரர் கூட வந்து உதவி செய்வார், ரைட்டா. என்னென்னா ரிஷபராசியை பொறுத்த வருத்தம் என்னென்னா சார், நம்பி நிறைய பேர் இருக்கிறேன் சார், நம்பி போகிறவங்கள அந்த நம்பியவர்களே என்னை முதுகில் குத்துறாங்க சார், இனி யாரைத்தான் சார் நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்பு இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு மட்டும் நியாயம் தள்ளி போயிருமா, கண்டிப்பாக கை கொடுக்கும், ரைட்டா. சந்தோஷமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்பாமல் இருக்கிறது நல்லது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா உதாரணமாக காலையில் மத்தியானம் 6 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பல வேலைகள் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதை முடிக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கலாங்க. அதே சமயம் மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் டைம் எடுத்து பார்த்தா குடும்பத்துடன் நீங்கள்
அதான் டைமை பொறுத்து 2 மணிக்கு மத்தியானம் போய் வீட்டுக்காரி கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? வேலை இருந்தால் வேலை செஞ்சு தான் ஆகணும். பட் அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய தன்மை இருக்குது. மன அமைதிக்கு கண்டிப்பாக உண்டு இந்த டைமில். ரைட்டா? சாயந்தரம் வந்தால் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, தொழில் வியாபாரம் வேலைன்னு பார்த்தா முருகா, வேலையில் உங்கள் திறமைக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உண்டுங்க. புதிய வேலை தேடுகிறீங்களே, புதுசாக ஜாப் சர்ச் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேர்ற மாதிரி இருக்குதுங்க முருகா. அதே சமயத்தில் சம்பள உயர்வு பற்றி ஒரு பேசக்கூடிய உகந்த நாள் இன்னைக்கு. பேசி பார்க்கலாம். நம்ம வேலை செய்யலாம், சம்பளம்லாம் கேட்டுத்தான் ஆகணும். கேட்பது நம்ம கடமை. ரைட்டுங்களா? பொறுப்புகள் கூடினா கூட அதை சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குது. ரைட்டா? என்ன கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக அந்த டேட்டாலாம் என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உங்கள் மேலே அந்தளவுக்கு சில பொறாமைகள் இருக்குது. கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கோ. இந்த டேட்டா சேவ் பண்ணுறது, அந்த ஃபைலை அனுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக பாஸ்வேர்டு வச்சு செட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நல்லது. சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும், வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, பழைய பாக்கிகள் படிப்படியாக இன்றைக்கி வசூலாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதே சமயம் கடையில் இன்றைக்கி வியாபாரம் தொழில் நல்லா பிக்கப் ஆகும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? என்ன காரணம், வாடிக்கையாளர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு போனஸ் கொடுக்குறோம், ஒரு ஆஃபர் இருக்குது, மார்ச் மாதம் இயர் தள்ளுபடி ஏதோ ஒன்று கொடுத்து பொருளாதாரத்தை எப்படியாவது முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவீங்க. தொழில் வியாபாரத்தை டெக்னிக்காக ஜெயிப்பின்னு வச்சுக்கோங்களேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தண்ணி கம்மியாக இருக்குது சார், ஒரு போர் போடலான்னு இருக்கிறேன், கிணறு வேறு சைடு போர் ஓட்டுறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த வேலையில் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? தானியங்கள் விற்பனையில் ஒரு அதீத லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. கால்நடையில் பராமரிப்பு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் செலவு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோம். விவசாயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் தானும். உறவுகள் அப்படின்னு பார்க்குறோம், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய உங்கள் சப்போர்ட் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போவீங்க, புரிதல் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே. ரைட்டுங்களா முருகா? அப்புறம் முருகா, காதல் எடுத்து பார்க்குறப்போ லவ் மேட்டர்ஸ், அதில் இன்றைக்கி ஒரு சுமூத்தான லவ் தானுங்க. அது ஒன்றும் பெருசாக சாரமான விவாதம்லாம் எதுவும் கிடையாது. சுமூத்தான லவ் தானுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சமாக மந்த நிலை நீங்கி அதீத வேகம் எடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், டல்லாக இருக்கும். அப்புறம் சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டுங்களா? இந்த ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி இந்த அஜீரண கோளாறு வர மாதிரி இருக்குது. அப்படின்னா சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோம். அதுதான் பெருசாக. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பருங்க. கலர் ஒயிட் கலருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நட்சத்திர பலனில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், அதிபதி சூரியனுங்க. என்னென்னா தைரியமாக யார் வச்சையும் கேட்காம நல்ல முடிவு எடுப்பீங்க. அதே சமயம் சகோதரர் வழியில் கூட உங்களுக்கு உதவி உண்டு. ரைட்டுங்களா? பழைய பகைமையெல்லாம் மறந்து போப்பா அனுசரித்து போவீங்க எல்லாத்திட்டையும். ரைட்டா? அதிகாரிகளோட நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். கார்த்திகை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். அது மட்டும் உங்களுக்கு சொல்லலாம். இந்த ரோகிணியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அதிபதி. என்னென்னா உங்களுடைய திறமையே வேறு தானுங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு வேலையை சிந்திச்சா உங்கள் சிந்திப்பு வேறு மாதிரி இருக்குது. கற்பனை திறன் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இன்றைக்கி பொதுவாக ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அது இன்றைக்கி பர்டிகுலர் பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான அமைப்பு நல்லா இருக்குது. ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில் பார்த்தா பெண்களுக்கு, கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்பு அமோகமாக வருதுங்க. பயணங்கள் ரொம்ப இனிமையாக இருக்குது. உங்களுக்கு போயிட்டு வரப்போ சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்கே ஒரு சந்தோஷம், ஆஹா அப்படின்னு ஹாப்பினஸ்ஸு. தேவையில்லாத கற்பனை நல்லது. ஆனால் தேவையில்லாத கற்பனை நினச்சி பயந்துக்காதீங்க. அது ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி செவ்வாய்ங்க. பாதம் 1, 2ங்க. உங்களுக்கு சொத்து சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். நிர்வாக திறமை அதிகரிக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் மற்றவங்க விஷயத்தில் நம்ம தலையிடுவது தேவையில்லாத வேலை அப்படின்னு மிருகசீரித்து சொல்லிட்டுங்க. இன்றைக்கி பசுமாட்டிற்கு முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு கட்டு அகத்திக்கீரை இல்லை 2 வாழைப்பழங்கிறது வாங்கி கொடுங்க. மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாரங்கள் கண்டிப்பாக குறையும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியின் அதிபதி வித்தைக்காரகன். புதன்னாவே இப்படித்தான். புதனுங்க அறிவுக்காரகன், வித்தைக்காரகன். என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு அம்ச யோகத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். காரணம், குரு உங்கள் லக்னத்தில், அதாவது ராசியில் பலமாகவே இருக்கார். அதனால் காரிய சித்தி உண்டு. அப்போ என்ன? அம்ச யோகம். அம்சமல்ல, நல்லா இருக்கு. அம்சமார் அப்படிங்களா? அந்த அம்ச யோகம் இருக்குது. லக்ன வீட்டிலேயே குரு இருந்தால் ராசியிலேயே ஒரு பெரிய மனுஷனுடைய சாகவாசம் கிடைக்கும். உங்களுக்கு வழி தெரியாத இடத்துல கூட ஒரு வழி காட்டிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அறிவுத்திறமை பளிச்சுன்னு வெளிப்படும். காரணம், குரு லக்னத்தில் இருக்கார். 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ வார்த்தைகள் உங்களுக்கு பேசுகிறப்ப கொஞ்சம் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசுகிறாதீங்க. வம்பா போய் முடிஞ்சது. கொஞ்சம் பொறுமையாக இப்படி ஆப்ஷன் ஏங்க இல்லை ஆப்ஷன் பிங்க அப்படி பேசணும்.
ரைட்டுங்களா. அந்த மாதிரி பாருங்கள். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கேது இருக்கார். அப்போது உங்களுடைய சகோதரர், அதுவும் இளைய சகோதரர் வழியில் ஒரு சின்ன மனக்கசப்பு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அவங்க லெவலுக்கு இறங்கி பேசுங்க. ஆன்மீக நாட்டம், கோயிலுக்கு போங்கிற எண்ணம் இன்றைக்கி அதிகமாக வரும் உங்களுக்கு, ரைட்டுங்களா. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு, செவ்வாய், புதன் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் அமைப்பு இருக்குங்காட்டி குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. சொல்லுவது நம் கடமை, செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அது உங்கள் இது. ஆனால் குலதெய்வ வழிபாடு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த கோச்சார அமைப்பு சொல்கிறாங்க. செஞ்சால் கொஞ்சம் வழி கிடைக்கும், நல்ல வழி, அவ்வளோதான். சரி, 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. ஒர்க்லோடு, ஒர்க் ப்ரெஷர், வேலைப்பல்லுன்னு சொல்லுவோங்களே, அது கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. ஆனால் அதுக்கேற்ற ஊதிய உயர்வு, வருமானம், எக்ஸ்ட்ரா ஓடி வருமானம் தனியாக உண்டு. பட் வேலைப்பல்லு அதிகமாக தான் தெரியுது, ஓகேங்களா. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். விரயத்தில் சந்திரன். அப்போ இன்றைக்கி சுப செலவுகள் தேடி வரும். தூக்கம் கொஞ்சம் தள்ளி போகும். மனக்கரகன் ஏதோ ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ளே, ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும் மனசை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா. இன்னும் கொஞ்சம் உண்மை சொல்லட்டுங்களா உங்களுக்கு. என்னென்னா வீட்டில் இருக்கிறாங்க, கூடவே இருக்காங்க, அவங்க கூட நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற, ஒருவேளை வீட்டில் இருந்து அனாதையோ அப்படிங்கிற எண்ணம் கூட மனசுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். கவலைப்படாதீங்க, நம்ம எந்த காலத்துலையும் அனாதை கிடையாது. நமக்கு கண்டிப்பாக எல்லாம் உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. அது கடவுள் நம்ம கைவிட மாட்டார், ரைட்டா. காலம் உங்களை புரிய வைக்கும், கவலைப்படாமல் இருங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தா கணக்கு வழக்குகளை சரிபார்க்கறதுக்கு அருமையான நேரங்க. மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களை சந்திக்கவும், ஏதாவது வெளியூர்லேருந்து நல்ல தகவல் வருவதற்கும் ஒரு நல்ல நேரமாக தெரியுது உங்களுக்கு, ரைட்டுங்களா. தொழில் வியாபாரம் வேலைன்னு எடுத்து பார்த்தா முருகா மேலதிகாரிகளுடைய அமைப்பு பிரகாரம் பாராட்டுகள் இருக்கு. இங்கே வேலையில் சுணக்கமான ஆள் கிடையாது. கரெக்டாக பண்ணுவீங்க. புதிய பொறுப்புகள் வந்தால் கூட தயங்காமல் ஏற்றுக்குவீங்க. டிரான்ஸ்ஃபரில் எதிர்பார்த்துருந்தீங்களா, அவங்களுக்கு நல்ல தகவல் வருதுங்க. கம்யூனிகேஷனில் அந்த கம்யூனிகேஷன் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கில்லாடி, யாருக்கு என்ன கரெக்டாக பேசணும், என்ன மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக பண்ணுவீங்க. யாருக்கு எந்த இதை யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவீங்க. கையெழுத்துலாம் போகிறப்போ ஃபைலில் 1-2 டைம் மட்டும் யோசனை பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கமிஷன், அந்த ஏஜென்ட்டு, இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்களே ஏஜென்சி, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குங்க. ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் கவனமாக எடுங்க. காரணம் 10ல் சனி இருக்கார். அப்போது இன்றைக்கி பழைய வாடிக்கையாளர்களை கண்டினியூயாக தொடர்பு கொண்டு, எனக்கா மாதம் எங்கிட்ட இந்த மளிகை சாமான்லாம் வாங்குவீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி போன மாதம் அது ஈரோடு பக்கம் போனா அங்கேயே வாங்கிட்டேன், இந்த மாதம் கூட தான் வாங்குவேன் அப்படின்னு அவங்களே பழைய கஸ்டமரை நியூ கஸ்டமராக மாற்றுவீங்க. அந்தளவுக்கு 10ல் சனி உங்களுக்கு வேலை செய்கிறார். தொழில் வியாபாரம்னா இறங்கித்தானே பேசியாகணும். காம்படிஷன் அப்படி தான் இருக்குது, ரைட்டுங்களா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த விதை நடவு பண்ணுறவங்க அல்லது நிலத்தை பண்படுத்தணும், அந்த ஏரோட்டி இதில் நார்மலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரோட்டி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க, எருவெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவதுக்கு உகந்த நாள் தானுங்க. உரங்கள் வாங்குவதில் கொஞ்சம் வேலை பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய மற்றவங்க வேலைக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தீங்கன்னா வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த சிரமங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சொந்தக்காரங்க, உறவினர்கள், தான் விருந்தினர்கள்லாம் உங்கள் வீட்டை கலகலன்னு வச்சுருப்பாங்க. சுப செய்திக்காக வந்திருப்பாங்க, இல்லை ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம், இல்லை எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அதில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவி அப்படி தான் விட்டு கொடுத்து போகணுங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் இன்றைக்கி ரொமான்டிக் தூக்கலாக இருக்குது இன்றைக்கி, ரைட்டுங்களா. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. காதலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுங்க. வாக்குவாதம் வர மாதிரி தெரியுது, ரைட்டா. அம்மனி சொன்னாலும் சரி, ஐயன் சொன்னாலும் சரி, சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சரின்னு போய்க்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் வரும். டவுட் வந்தால் அந்த சப்ஜெக்ட் கொண்டான வாத்தியார்கிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தெளிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் பளிச்சுன்னு எழுதலாம். நோ டவுட், வித்தவுட் டவுட்டோட படிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், ரைட்டுங்களா. அல்லது உங்கள் நண்பர் படித்த பசங்க, உங்கள் நண்பர் அவங்கள்ட்ட கேட்டுங்க, அதை கூட கவனம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி சார், மூட்டு வலி சார், அது மாதிரி இருக்குது. ஓய்வு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வழி. பொதுவாக லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா க்ரீன் கலருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர பலன் எடுத்து பார்த்தா மிருகசீரிஷம் பாதம் 3-4. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய். வீடு மாற்றம் அல்லது இடம் மாற்றம் பற்றி ஒரு யோசனை வரக்கூடிய தன்மை இருக்குது. எலக்ட்ரானிக் பொருட்கள் மூலம் கொஞ்சம் அதீத ஆர்வம் இருக்குது. புதுசாக தான் வாங்கணுங்கிற என்ன நினைப்பீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. தைரியமாக செயல்படுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ரைட்டுங்களா. நெருப்பு விஷயத்தில், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க சொல்கிறேன். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி ராகு. என்ன சொல்கிறேன்னா, திடீர் அமைப்பு, திடீர் ஒரு யோகம், திடீரில் பண வரவு, ஏதோ வராக்கடன் வர்றது, இந்த மாதிரி யோகம் இருக்குதுங்க. பல விஷயத்தில் பல பேர் பல ஐடியா பண்ணால் கூட உங்களுக்கு வேறு விதமான ஐடியா தோணும். புது ஐடியாக்கள், அந்த நுணுக்கமான ஐடியா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் உங்களை. கஷ்டப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கி கைகூடி வரும், அது ஜெயிக்க வைக்கும் உங்களை, ரைட்டுங்களா. மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடந்துக்குவீங்க. ராகு அதுக்கு ஒரு வழி பண்ணி தருவார், ரைட்டுங்களா. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து கேரண்டி வாரண்டி நோ, அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 1, 2, 3 அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னா மன நிம்மதி அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசை மனசில் தேக்கமாக வச்சுருந்தீங்கன்னா ரைட்டா இன்றைக்கி அந்த ஆசை வந்து நிறைவேறும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாக இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது எல்லா விஷயத்துலையும் முடிக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு காலையில் கொஞ்சம் சாதம் வச்சிட்டிங்கன்னா போதுங்க. சனியோட தாக்கம் குறைஞ்சு கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு தடைகள் எல்லாம் அகற்றி தருவார். ரைட்டா? நல்லது வலிக்கட்டும். நற்பவி மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திர பகவானுங்க. அதாவது அவனை வந்து சொல்லுவான் மனசுக்காரகன் அப்படிம்போம். சந்திரன் தான் நம்ம மனசையே ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு கடவுள். அது உங்களுக்கு கடகராசிக்கு அதிகமாக இருக்குது. காரணம் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா குருமங்கள யோகம் வேலை செய்துக்கிறாங்க. காரணம் 12 குரு இருந்தால் கூட 12 குரு இருந்தால் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இருந்தால் கூட 12 குரு இருந்தாலும் ராசிக்கு 8 இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அது செவ்வாய் மேலே படுது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கெட்டது விலகி நல்லது நடக்கும் அப்படின்னு. இதுதான் ஒன்று. அதனாலேயே அந்த குருமங்கள யோகம் உருவாகுது. ரிஃப்ளெக்டர். அதே சமயத்தில் கோச்சர் அமைப்பு எடுத்து பார்த்தா முருகா லக்ன வீட்டில் மாந்தி. அப்போ இன்றைக்கி மனசில் ஒரு நிலையான ஒரு ஐடியாவை பண்ண முடியாது. மனசு ஒரு இடத்துல நிற்காதுன்னு வச்சுக்கல. அதே சமயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஒரு ஐடியா நம்மளை கேட்டால் இதை பண்ணலாமா, தப்பாக போச்சுன்னா எதுக்கு வம்பு அப்படிங்கிற மனசுக்குள்ளேயே ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ குடும்பத்தில் மற்றவங்க பேசுகிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன அவங்க சொல்கிற ஒரு கருத்து உங்களுக்கு ஒத்து வந்தால் அப்புறம் அனலைஸ் பண்ணி ஓகேங்களா ரைட்டுங்களா, எதிர்த்து பேச மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஆர்கியூமெண்ட் ஓகே, எதிர்த்து பேச கமெண்ட்றேன் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொன்னால் அது பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் வேண்டாம்னு வச்சுக்கலாம். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. அஷ்டமத்தில் கிரகங்கள் இப்படி இருக்காங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரைட்டுங்களா? குருமங்கள யோகத்தை கொடுத்தாலும் அந்தந்த கிரக அமைப்பில் கட்டத்தினுடைய அமைப்பு அவங்க சொல்கிறாங்க அப்படி. ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. தந்தை வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை, கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல, ஏதாவது வேறு மாதிரி தந்தை வழி உறவுகளில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன். அப்போ லாபச்சந்திரனை எதிர்பார்த்துல இருந்து பணம் கிடைக்கும். கண்டிப்பாக அமைப்பு இருக்குது. 12ஆம் வீட்டை பற்றி குரு விரைய குரு தான். அப்போ சுப செலவு, சுப காரியங்களுக்காக அது சுப செலவு அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. ஆன்மீக பயணம் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம். ரைட்டுங்களா? அது உங்களுக்கு உண்மை சொல்லணும்னா கையில் காசு வருது சார், வராமல் இல்லை, வந்த விதத்தில் கரியாக போகுது சார், செலவாகி போகுது சார், எதுக்கு செலவு பண்ணுறதே தெரியல சார் எப்படி அப்படிங்கிற ₹1 கூட 10 காசு மிச்சலைங்க சார், இந்த பாக்கெட்டில் எம்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. கலங்காதீங்க, இதுவும் ஒரு கால மாற்றம் தான். நம்ம பையிலையும் சட்ட பையிலும் காசு தங்கும், சீக்கிரம் எல்லாம் சரியாகும். ரைட்டுங்களா? மொத்தத்தில் வந்துங்க காசு வருது, செலவு பண்ணுறோம், ஆஸ்பத்திரி செலவு மட்டும் வராமல் இருக்கோன்றா முருகா அப்படின்னு வேண்டிக்கும். மெயின் அதுதான். மற்றபடி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பொதுவாக இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் முருகா மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாங்க. மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நைட் வரைக்கும் பார்த்தா பண வரவு மற்றும் சேமிப்பு பற்றிய சிந்தனை இன்றைக்கி மேலோங்கும். பொதுவாக வேலையை பொறுத்த வரைக்கும் கூடுதலான பணிச்சுமை, ஒர்க் ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீலிங் இருக்குங்க. சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுங்கள். உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்ன உங்களோட மேல் அதிகாரிகிட்ட அல்லது உங்கள் பாஸ்கிட்ட எல்லாம் பேசுகிறப்ப கொஞ்சம் வார்த்தையை லிமிட்டாக அளந்து பேசுங்க சொல்லு. வியாபாரத்தை தொழிலை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கிடைக்காத காலத்தில் கூட இந்த ஓட்டர் கடை வச்சுருக்கிறீங்க, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? இது உணவு தொழில் அப்படிங்கிறது விதவிதமாக பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேச்சுலர்ஸ் வந்து வீட்டிலிருந்தே சமையல் பண்ணி இந்த கேரியில் மதியானம் லஞ்சா அப்படி அது மாதிரி நிறைய பேர் வீட்டு லேடிஸ்லாம் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது. நான் கூட நம்ம பையனுக்காக போய் சாப்பிட்டு கூட பார்த்தனுங்க. நல்லா தான் இருக்குது. கேரியர் என்ன அதுக்கு இன்னமும் பேர் கூட மறந்துட்டாங்க. சரி, நம்ம அந்த தொழில் இல்லை தெரியலான்னு நல்லாயிருக்கு. வீட்டு சாப்பாடு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வர. புரியுதுங்களா? அதே சமயத்தில் பண பரிவர்த்தனை பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். 9ல் சுக்கிரன் இருக்கார். அப்போது நீங்கள் கடையை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா புது கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா மழையை நம்பி பயிர் செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தண்ணீர் பாசனம் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க. ஆடு மாடு தீவனத்தில் கொஞ்சம் கூடுதல் செலவு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அறுவடை செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி பொருளை கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோம். ஓகேங்களா? உறவுகள் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன விவாதம் வரும். அதே சமயத்தில் அதை பெருசு பண்ணி பேச வேண்டாம். சரிப்பா நடந்துருச்சு பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. காதலில் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியுடன் படித்தா மட்டும்தான் இன்றைக்கி நல்ல மார்க் எடுக்க முடியுங்க. சீரியஸாக படிங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சனினே வருது, சளியில் காய்ச்சல் கொஞ்சம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோம். இந்த வெய்ய காலத்தில் பார்த்தா தொந்தரவு இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு க்ரீம் கலர் நல்லா இருக்குது, ரைட்டுங்களா. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம், அது பலனை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. என்னங்கிறாரு, புண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க, மனதைரியம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்புகள் விலகி ஓடிவிடும். உங்களை கண்டா அலைச்சல்கள் முடிஞ்ச வரைக்கும் அலைச்சலை குறைப்பது உங்களுக்கு நல்லது. புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரம், இது வேறு, அது இந்த இல்லை மாறி மாறி வருது. பூசம் நட்சத்திரம் அதிபதி சனிங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடமை தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு கண்ணியமான நடப்பீங்க, நீங்கள் இருப்பீங்க. பழைய நண்பர்களோ நண்பிகளோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. பொறுப்புகள் அதிகரிக்கும், ரைட்டுங்களா. அதே சமயத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்க மாதிரி இருந்தால் கூட இறுதியில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்யவும், ரைட்டுங்களா. ஆயில்ய நட்சத்திரம் அதிபதி புதன். அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அறிவுபூர்வமாக சிந்தனைபூர்வமாக பேசுவதற்கு அந்த ஆற்றலை கொடுக்குறாரு. இன்றைக்கி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் ஓகே தானுங்க. வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. உறவினர்கள் ஒத்துழைப்பு அமோகமாக இருக்குது இன்றைக்கி, ரைட்டுங்களா. இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கமிட்மெண்ட்டாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் உஷாராக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. வீட்டு வாசலில் ஒரு மண் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மனம் சாந்தி, மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும், ரைட்டுங்களா. அப்படியே ஒரு தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் அப்பப்போங்க நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கணும், ரைட்டா. நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும், ரைட்டுங்களா. நல்லது நடக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு வரேங்க, தேங்க்யூ, வணக்கம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி கம்பீர நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான். அவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வசிய யோகத்தை கொடுக்குறார். என்ன காரணம் அப்படின்னா 7 கிரகங்கள் சங்கமமாக இருக்காங்க. 7 கிரகங்கள் சங்கமித்திருக்கங்காட்டி இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கும், செய்யக்கூடிய காரியங்கள் தடைகள் இன்றி நிறைவேறும் அப்படின்னு சிம்மத்தில், ரைட்டா. இந்த சிம்மத்தில் கேது இருந்தால் ஒரு சின்ன பிரச்சனையை முதல்ல சொல்லியிருக்கேன், அதையும் கொஞ்சம் வேணால் பாருங்கள். சிம்மத்தில் கேது இருந்தால் ரொம்பலாம் பயப்படாதீங்க, ரைட்டுங்களா. நல்லதே நடக்கும். கர்ம வினைகள் தகுந்த மாதிரி அந்த பலன் கண்டிப்பாக நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்டிலேயே கேது இருக்கார். அப்போ மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பயம் வந்துட்டு போகும். எல்லாம் சரியாக நடக்குமா, நடக்கலினா கேது வேறு இருக்கார் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது, யோசிப்பீங்க அவனை செய்யறதுக்கு, ரைட்டுங்களா. ஆனால் தாண்டி போயிட்டார், கண்டிப்பாக நல்லது நடக்கும். யோசனையே இருந்தால் அப்படி யோசனை தான், அது ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. கலத்திரஸ்தானத்தில் 3 பேரும் இருக்கங்காட்டி கூட்டாளிகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல லாபம் உண்டுங்க. ஆனால் கணவன் மனைவி அந்த உறவு இருக்குல்ல, அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கலத்திரஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியுது, ரைட்டுங்களா. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. அப்போ அஷ்டமத்தில் இந்த ராசிநாதன் இருக்கார். அப்போ அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு விலகும். இதெல்லாம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்த உண்மைகள். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சந்திரன் இருக்கா, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ இன்னைக்கு வேலையில் ஒரு வியாபாரம் தொழில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 11ஆம் வீட்டில் குரு, லாப குரு தானுங்கிறது. அப்போ பண்ணுங்க உங்களுக்கு வராத தொகை பெண்டிங் இருந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்பு நல்லாயிருக்கு. பொருளாதார முன்னேற்றம் குருவால் இன்னைக்கு முன்னேறும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். இது விரயஸ்தானத்தில் மாந்தி. அப்போ தேவையில்லாத மருத்துவ செலவு ஒன்றுமே இருக்காது, ஆனால் செலவு வெட்டி செலவும் போல் அது மாதிரி தேவையில்லாத சில செலவுகள் வரும், பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இதாக இருந்துக்கும், ரைட்டுங்களா. உண்மை சொல்லிட்டுங்களா. மனசில் இருக்கக்கூடிய பாரம் இருக்குல்ல, வெயிட், ஏதோ ஒரு கவலைகள், அதைத்தான் பாரம்னு சொல்லுவோம். அந்த பாரத்தை நம்ம ஓப்பனாக சொல்லுவதற்கு கூட ஒரு ஜீவன் கூட சப்போர்ட் இல்லை. உனக்கு என்னடா ராஜாவாட்ட இருக்காங்கிற நான் பண்ணுற வாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ராத்திரியோட கண்ணீர் வடிக்கலாம். கவலைப்படாதீங்க, ரைட்டுங்களா. ரொம்பலாம் உரி பண்ணாது. தைரியத்தை விட்டுட்டிங்கனாவே ஒன்றும் பண்ண முடியாது. கேது அந்த சோதனை காலத்தை கொடுக்குறாரு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா. அந்த கலங்கக்கூடிய அந்த காலம் நீங்கி உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் மீண்டெழுந்து வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இவ்வளோதான் விஷயம், ரைட்டா. பயப்பட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு புதிய முதலீடுகளை செய்யலாமா, தொழில் வியாபாரம் டெவலப் ஆக வேண்டிய யோசனை அதிகமாக இருக்குது. மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தா உறவினர்கள் சொந்தக்காரங்க மூலியமாக ஒரு நல்ல செய்தி, எப்போ உன்னோட விஷயத்தாக சொல்லியிருக்கேன், ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், உன் தங்கச்சிக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஒரு பையனுக்கு ஜாதகம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செவி வழியிலே சுப செய்தி கூட உங்களுக்கு வரும், ரைட்டுங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரிகிட்ட நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இருக்குது. சிட்டிஸ் வேலை போயிட்டே தான் இருக்குதும். நிலுவையில் இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூட இன்றைக்கி ஒரு முடியக்கூடிய தருவாயில் அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வழியில் கிடைக்கும்னு வச்சுக்கல. புதிய வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மிக உகந்த நாள், ஏற்ற நாள் அப்ளை பண்ணுங்கள். சம்பள பாக்கியெல்லாம் இருந்தால்
கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நிவர்த்தியாகும், கொல்லப்படாதீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் இருக்கத்தான் செய்யும், அதில் நீங்கள் இன்றைக்கி எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னா பொதுவாக வேலையை பொறுத்த வரைக்கும் சொல்லலாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கஸ்டமர்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. பழைய ஸ்டாக்குகளை கூட கிளியர் பண்ணுவதற்கு ஒரு ஆஃபருக்கு இது போட்டு ஐடியா பண்ணுவீங்க. ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? பழைய ஸ்டாக்னா எக்ஸ்பைரி ஆனதில்லை, எக்ஸ்பைரி டேட் இருக்கும், பட் பழைய ஸ்டாக் கிளியர் பண்ணல அப்படின்னு பார்த்தோம். உங்களை பொறுத்த வரைக்கும் 7லேயே ராகு இருக்குங்காட்டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்களே, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா உட்காந்துட்டுலேருந்தே ஆர்டர் அள்ளிட்டு போகலாம். அந்தளவுக்கு அமைப்பு நல்லாயிருக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்தில் வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குதுங்க. காய்கறி விவசாயம் தோட்டம் வச்சுருக்கீங்க, அவங்களுக்குலாம் நல்ல லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான வில்லங்கங்கள் இருந்தால் படிப்படியாக தீரும், கவலைப்படாதீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் குடும்பம் எடுத்து பார்த்தா வீட்டில் ஒரு விசேஷத்தை பற்றி ஒரு தீவிரமாக யோசனை பண்ணி அதை பற்றி ஒரு முடிவு எடுப்பீங்க. இன்றைக்கி கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊழல் இருக்கத்தான் செய்து, விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். அப்போ தான் குடும்பம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் தோட்டத்தில் கோவது பற்றாதீங்க. அம்மனியாகட்டும் ஐயனாகட்டும் 2 பேருமே. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதில் பிரச்சனை இல்லை. காதல் ரொமான்டிக் மூடில் தான் இருக்குது. ஆனாலும் ரொமான்டிக்கில் கூட வார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் இருக்கும். ரொமான்டிக் கவர்ந்திருக்குது போதும், அதையும் பார்த்துக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல அப்படின்னா கொஞ்சம் தீவிரமாக கவனம் வச்சு படிச்சுன்னு வச்சுக்கலாம். அட்டகாசம் ரிசல்ட் உங்களை தேடி வருங்க. நம்பி படிக்கலாம், நம்பி எக்ஸாம் எழுதுங்க, தைரியமாக இருக்கும், கான்ஃபிடண்ட்டாக படிங்க, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட, வெய்ய காலத்தில் உஷ்ணம் தானுங்க மெயின், அது சம்மந்தப்பட்ட இருக்குது. நிறைய தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான், இளநீ ஜூஸு மாற்றிக்க வேண்டியதான். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் 1ங்க, லக்கி கலர் ஆரஞ்சு கலர். பொதுவாகவே உங்களுக்கு நட்சத்திர அமைப்பு அடுத்தது பார்த்தா மகம் அதிபதி கேது. என்ன சொல்ல, நினச்ச காரியம் நினச்சபடி நடக்குமா அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி, கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு கேது சொல்கிறார். கேட்டா கேது பாவக்காரன், பாதகக்காரன் அல்ல, உங்களை ஒரு செதுக்கிட்டு இருக்கார். அதுதானே ஆன்மீக பயணத்துக்கு ஒரு திட்டம் போடுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். பழைய பகைமை கண்டிப்பாக மாறும். மகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு குழம்பாதீங்க, தெளிவாக இருங்க. கேது நான் குழப்பையும் விடுவேன், தெளிவும் வைப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டுங்க அவர் கிளம்பிட்டார். பூரம் நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறார், சந்தோஷமாக இருங்க, ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, நினச்சது நடக்கக்கூடிய, இதுக்கு வீட்டுக்கு தேவையா வாங்கக்கூடிய அமைப்பில் பொருளாதார முன்னேற்றம் நல்லா தான் இருக்குதுங்க. முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு போகிறதுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் குடும்பத்தோட வெளியூர் போகணும், சின்ன ஒரு பிக்னிக் போகணும், சின்ன ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கு போகணும், குடும்பத்துடன் வெளியே போயிட்டு வர அமைப்பும் சுக்கிரன் இன்னைக்கு உங்களை மனசளவில் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணித்தரார். பண்ண விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்ததுக்கு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டார். சுக்கிரன் சந்தோஷத்தை கொடுக்குறார், பணத்துக்கு அவர் இன்சார்ஜ் இல்லை. ரைட்டுங்களா? உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 1ஆம் பாதம் அதிபதி சூரியனுங்க. அப்போ என்ன வழக்கம் போல தான் அரசாங்க வழியில் ஒரு ஆதாயம், ஒரு கான்ட்ராக்ட்காரங்களுக்கெல்லாம் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு, பில்லெல்லாம் பெண்டிங் இருந்தால் தீரும், கிளியர் ஆகும். தந்தை வழி உறவுகளில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. எடுத்த காரியம் படிப்படியான வெற்றி கண்டிப்பாக உத்தரத்துக்கு உண்டு. மதிப்பு மரியாதை கெடாமல் பார்த்துக்குவார் சூரியன். இதெல்லாம் தான் ஒரு ரெகுலர் அந்த கோச்சார அமைப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள். முன்கோபம் மூக்குக்கு முன்னாடி நிற்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உத்தரம் நட்சத்திரக்காரங்களை. உங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்து வழக்கம் போல சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி எடுத்து அராக்கியம் சொல்லுவோம்ல, நீர் ஒளாவது, நீர் ஒளாவிட்டு அப்படியே அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள் அந்த சூரிய பகவானால் கொஞ்சம் விலகும்னு வச்சுக்கங்களா. சரிங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் அறிவுக்காரகன். அப்போ கன்னிக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தா இன்னைக்கு பத்ர யோகம் அப்படின்னு கொடுக்குறாரு. பத்திரமனை பாதுகாக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா ராசிநாதனான கூடிய அவர் 6ல் ஒரு சைடு நிற்கிறார், இன்னொரு சைடு 10ல் குரு நிற்கிறார். இந்த 2 பேருமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக ஒரு அரண் அமைச்சு கொடுக்குறாங்க. அப்போது சந்தோஷம், ஹாப்பி. உங்களை கிட்டே யாரும் இருக்க முடியாது. ஜட் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு இன்னைக்கு. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ ருணரோக சத்துருஸ்தானத்தில் கூட்டணி. அதாவது கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும். ஆனால் எதிரிகிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னதான் அரண் கொடுத்தாலும் எவனையும் நம்ப முடியாது இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லி. 7ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சனி அமைப்பு இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் அம்னியோட தான் கருத்து வேறுபாடு வரக்கூடிய தன்மை இருக்குது. சீராட்டுக்கு இது போகிறாங்கோ, கொஞ்சம் அனுசரிச்சிருங்க. ரைட்டுங்களா? கஷ்டமசம் பேசிடாதீங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அப்போ இன்னைக்கு அதிர்ஷ்ட காற்று, இந்த வெய்ய காலத்துலையும் அதிர்ஷ்ட காற்று வீசினா குழுக்குழுன்னு இருக்கும்ல, அந்த குழுமை உங்கள் மனசில் வரும் இன்னைக்கு. 10ஆம் வீட்டில் குரு. அப்படி அவர் என்ன பண்ணுறார், தொழிலில் பெரிய மாற்றங்கள், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், கௌரவம் அதிகரிக்கும், எல்லாமே பண்ணித்தரார் குரு. 11ஆம் வீட்டில் மாந்தி, இங்கே தான் விரயஸ்தான்.
சாரி லாபஸ்தானத்தில். அங்கே வந்து லாபத்தில் சின்ன தடை கொடுக்குறார். 12ஆம் வீடு விரயஸ்தானம், அங்கே வந்து கேது இருக்கார். அப்போ தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். நல்லா தூங்கினா கனவை கொடுப்பார். இதுபோல் பலன்கள் வந்து 12ஆம் வீட்டில் கூடிய கேது செய்கிறார். ரைட்டுங்களா? இதுதான் உண்மை. எதிர்காலம் என்னாகுமோ இப்படியே சொல்லி அங்கே ஐயோ ஒன்றும் முடியலையே அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மை. நம்ம மட்டும் கஷ்டப்படலைங்க, நம்மளை நம்பி இருக்க குடும்பம் கஷ்டப்படுது, என் பிள்ளை கஷ்டப்படுறாங்க, என் புள்ள பசங்களை நிலைமை நினச்சா அப்படின்னு கலங்குறீங்களா? கலங்காதீங்க. உங்களை தெளிவு பண்ணுனா உங்கள் குடும்பம் தெளிவாகும், உங்கள் புள்ள குட்டியை தெளிவாவாங்க. ரைட்டா? அதுக்கு இறைவன் வச்சிருக்கிற டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும்ல, பார்த்துக்கலாம். இறைவனே கதி, அவ்வளோதான். கைவிட மாட்டாருங்க, நம்புங்க. உண்மைங்க. எப்படி வேணால் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் அந்த கஷ்டம் இருக்குது, பேசுகிற எனக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. முருகன் ஞானக்காரகன் சுவாமி முருகன். சரிங்க முருகா, உங்களை பொறுத்தவரைக்கும் தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் எழுத்து சம்பந்தமான வேலைகளை முடிப்பதற்கு ஒரு உகந்த நேரம் அதுங்க. மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தா வரவு செலவு கணக்குகளை பார்க்க நேரம். முதல்ல கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு டைம் ஃபுல்லாக. அந்த அமைப்பை பற்றி தான் சொல்லுது புதன் காரகன். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை இப்போது மெயினாக புது வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி ஒரு காலை ஒரு ஃபோன் வரும், ஒரு மெசேஜ் வரும், இமெயில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்கள் ஐடியாவை அடேங்கப்பா அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. வேலையில் இருந்த அந்த ஜவ்வு இழுக்கிறது, இழுவரிகள் நீங்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். ரைட்டா? ஒரு முக்கியமான மீட்டிங்கில் உங்கள் பேச்சு, உங்கள் ஐடியா கண்டிப்பாக நீங்கள் எடுபடுங்க. ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்குறீங்களா, ஜம்முன்னு பண்ணுங்கள், அட்டகாசமாக ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? என்ன உங்களை வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்களை சில பேர் திருடுவானுங்க, அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிஞ்சால் இந்த கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச டேட்டாவை அமுத்திட்டு போயிட்டானா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அவ்வளோ திறமை இருக்குதுன்னு பல பேர் புரிஞ்சுருப்பாங்க. அதிகமாக திறமை இருக்கிறவங்க திருடம் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. சரிங்க முருகா, உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. புதிய கிளை உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஆரம்பித்து அதில் வருமானத்தை அதிகரிக்கலாமான்னு ஒரு பக்காவாக பிளான் பண்ணுவீங்க. ரைட்டா? உங்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கங்காட்டி இன்றைக்கி ஒரு நேர்மையான பிஸ்னஸ் அப்ரோச் தான் பண்ணுவீங்க. நிரந்தரமான கஸ்டமர் வருவாங்க, கவலை இல்லாமல் இருங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள் ஏதாவது புதுசாக வாங்குகிறோம் சார், ஒரு எருமை வாங்கலான்னு இருக்கேன், பாலுக்கு கறவை வேறு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு பசுமாடு நினைக்கிறவங்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கு பொதுவாகவே இன்றைக்கி ஏற்ற நாளுங்க. ரைட்டுங்களா? உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்கும்போது கொஞ்சம் அந்த மறக்காமல் எதை பார்த்தா அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்பைரி டேட் கொடுக்க மாட்டாங்க, 1-2 மிக்ஸ் ஆகிருந்தால் கொஞ்சம் உஷாராக வாங்கிக்கோங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதில் எந்த தப்பும் இல்லை. ரைட்டுங்களா? குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்த்தா குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதல், ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்குது. ஒரு சின்ன பரிசு கொடுத்து கூட நீங்கள் அசத்துவாங்க. அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? காதல் இன்னைக்கு கொஞ்சம் நல்லது, புரிஞ்சுக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நல்ல முன்னேற்றமான படிப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மார்க் அள்ளிட்டு வரும். ரைட்டா? பளிச்சுன்னு எழுதலாம். நல்லா படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஐயோ கைகால் வலி, கேஸ் ட்ரபிள் சார், புளியப்பமாக வருது சார், அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஒரு சீரக தண்ணி குடிக்கிறது, சுடு தண்ணி குடிக்கிறது, இப்படி அப்பப்போ அதே மாதிரி சரி பண்ணிக்க வேண்டியதான். ஒன்றும் பெரிய தொந்தரவுகள், இந்த மாதிரி சின்ன தொந்தரவுகள். லக்கி நம்பர் 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா க்ரீன் கலருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அதில் அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாருன்னா, நீண்ட நாளாக இழுவரியாக இருந்த பல வேலைகளை இன்றைக்கி நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சூரியன் உங்களுக்கு வழிகாட்டுறார். அப்பாவுடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்குது. அப்பாவுடைய சந்ததிகள், அப்பாவுடைய வழிவகையில் உதவி இருக்குது. அரசாங்க வேலையில் முயற்சி பண்ணுறீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. அதே சமயம் வெளியூர் பயணம் போகிறப்போ மறக்காமல் எல்லா டாக்குமெண்ட்டும் வண்டியில் வச்சுப்போங்க. போவீங்க, போலீஸ்கார பிடிச்சா லைசன்ஸ் மறந்துட்டேனே அப்படின்னு. எல்லாம் டிஜிட்டல் இது வந்துருச்சு, இருந்தாலும் சில விஷயங்களை டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சந்திரன். என்ன சொல்கிறாரு, மனசில் ஒரு தெளிவு, ஒரு கிளியர் கட் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையில் இருக்கீங்களா, அவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிக்க முடியும் உங்களால். ரைட்டா? ரொம்ப எமோஷ்னலாக எதையும் யோசிக்காதீங்க, கேஷுவலாக யோசிங்க, டென்ஷன் ஆகியிருக்க வேண்டாம். சித்திரை 1, 2 பாதங்கள் அதிபதி செவ்வாய் சொல்கிறார். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சகோதரர் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ரைட்டா? சில பொருட்கள் ஆஃபரில் கிடைச்சா வாங்கணும் தோறும். எலக்ட்ரானிக்ஸ் பொருள், செல்ஃபோனு ஏதோ மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினப்பு வருங்க. அதே சமயத்தில் உடம்பில்
ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம், ஒரு தெம்பு இன்றைக்கி அதிகரிக்கும். சித்திரையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு பச்சை துணி இருக்குல்ல, பச்சை துணி, அந்த பச்சை துணியில் கொஞ்சம் பாசி பயத்தை கட்டி வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. காலையில் மறுபடியும் ஒரு விளக்கு போட்டு அதை பூஜை பண்ணிவிட்டு ஒன்று தானம் பண்ணுங்கள், இல்லைன்னா பச்சை பயிறு குழம்பு வச்சு நல்லா நீங்களே சாப்பிடுங்க. புதனுடைய பலம் அதிகரிக்கும். தானம் பண்ணலாம், நீங்களும் சாப்பிட தப்பு கிடையாது. புதன் அது அறிவுக்காரகன், பலம் அதிகரிக்கும். நல்லது வழிகட்டும் நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி, அதாவது சொகுசு மன்னனே அவனை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்கிறார், இன்னைக்கு மாளவிகா யோகத்தை அள்ளி கொடுக்குறார். காரணம் சுக்கிரன் 6ல் மறைஞ்சு தான் இருக்கார். இன்னைக்கு மறைஞ்சிருந்தாலும் ராசியை அப்படியே மறைஞ்சிருந்து அப்படியே ஓரக்கண்ணில் பார்க்குறார். எங்கடா இருக்கிறேன் அவன் அப்படின்னு பார்க்குறார். அப்படி பார்க்குறப்போ இது விசேஷமான யோகங்க. அதுதான் மாளவிகா யோகம், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. பூர்வ புண்ணியஸ்தான், அங்கே தான் கிரகங்கள் அமைப்பு இப்படி இருக்குது. பிள்ளைகள் வழியில் ஒரு சுப செய்தி வரும், அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கல அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல செய்தி தேடி வரும்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிலாம் பண்ணுறாங்களே, அது எப்படி சொல்கிறது, குருட்டு அதிர்ஷ்டம், அது வராது, அது நம்பப்படாது, அது ஆகாது. ஸ்பெக்குலேஷன் வேலைக்கு ஆகாது. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. அப்போ எதிரிகள் உங்களுக்கு அடங்கித்தான் போவாங்க. பழைய கடன்கள் கூட வசூலாகும். 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. எடுத்தெடுப்பில் டக்கு டக்குன்னு வார்த்தையை விடாதீங்க, கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் குரு இருக்கார், பாக்கிய குரு. அப்போ அதிர்ஷ்டம் கதவை தட்டும். அந்தளவுக்கு 9ஆம் வீட்டை குரு அமோகமான அமைப்பில் இருக்காங்க. பெரிய மனுஷங்க பழக்க வழக்கம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சாகுவாசம் நல்லா இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். வேலையில் ஒரு சின்ன சலசலப்பு வந்து அப்புறம் நீங்கும், ரைட்டுங்களா? ஒரு முணுமுணுப்பு வந்துட்டு அப்புறம் நீங்கும். 11ஆம் வீட்டை பொறுத்த கேது லாபத்தில் இருக்கார். அப்போ அந்த கேது இருந்தால் சின்ன லாபத்தில் தடை கொடுத்துட்டு அப்புறம் விலைக்குவார். சின்ன தாமதம் வர மாதிரி இருக்குது. வராமல் போகாது, தாமதமாகும் உங்களுக்கு. ஐயோ முருகா, வயசு வேறு போயிட்டே இருக்குது சாமி. ஒரு நல்ல கல்யாணம் நல்ல பொண்ணு கிடைக்கல சார், மாப்பிள்ளை கிடைக்கல சார் அப்படின்னு பல பேர் ஒரு ஏக்கமாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. குரு வர்ற அவசரப்படாத, அதுக்கு ஒரு பக்குவப்படுத்திட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறார். அப்போ குருவின் பார்வை இருக்கங்காட்டி கூடிய சீக்கிரம் டும் 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 கிட்டி மாலம் நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வந்திருக்குது அமைப்பு அப்படி, ரைட்டுங்களா? நல்லது நடக்கும், தைரியமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும் மேடம், எந்த வம்பதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு எண்ணுவீங்க. கூட இருக்கணும், கவனம் இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கும், ரைட்டா? அப்புறம் மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் புது முயற்சிகள் எடுப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வலுப்பெறும். உங்களை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஐடியா அமோகமான ஐடியாங்க. எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். உங்கள் சபார்டினேட் சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் ஐடியா எக்ஸிக்யூட் ஆகும். புதிய வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணிங்கன்னா தேடி வரக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கும் நல்ல தகவல் வர மாதிரி தெரியுது. சம்பள வாக்கியெல்லாம் வசூல் ஆகும், கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்தியாக இருப்பீங்க. யாருக்கும் இன்றைக்கி நீங்கள் கடன் கொடுப்பது, கைமாத்து கொடுக்கறது, அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும், வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பெட்டி நம்பணும்னா இந்த காஸ்மெட்டிக் தொழில் இருக்கிறவங்க, ஜவுளி வியாபாரம் பண்ணுறீங்களே, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப் மூலிமா கூட தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்தால் அது ஒரு நல்ல அவுட்புட் எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் 9ல் குரு இருக்கா. அப்போ இன்றைக்கி ஒரு ஆன்மீக தொண்டு செஞ்சுட்டு, அதாவது கோயிலுக்கு போயிட்டு ஒரு தர்மகாரியம் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி பேசுகிறீங்க, உங்களை வியாபாரத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா தடங்களே இருக்காதுங்க. லாபம் நல்லாயிருக்கும் முருகா. எல்லாம் இறைவன் அருள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த பூ விற்பனை செய்கிறீங்களே, மொத்த ஹோல்சேலோ அல்லது பண்ண அவங்களுக்கு நம்ம ஏற்ற நாளுங்க. இந்த மல்லிகை ரோஜா பயிர் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். எங்கள் ஏரியாவில் பூ விளைச்சல் கிடையாது, சத்தியமங்கலம் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்துருக்கேன், அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் வச்சுருப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி இருக்குது. கிணறு வெட்டுறக்கு வேலை, கிணறு வெட்டணும் சார், போர் போடணும் சார், எத்தனையோ வேலை இருக்குது. சாதாரண உழவு ஓட்டணும், அந்த உழவு ஓட்டுறது ஆள் கிடைக்கல. டிராக்டர் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த வேலை சுலபமாக முடியும்னு வச்சுங்களேன். விவசாயம் ஓரளவுக்கு திருப்தியான நாளாக தான் தெரியுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அதே சமயம் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். வாங்க சினிமாவுக்கு போகலாம், ஹோட்டல் போகலாங்களா? ஹோட்டலில் இருந்தால் இப்போ எல்லாம் கேஸ் விலை ஏறுதா இல்லையா, அவனுக்கு டிஃபன் விலையை ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. ஒரு டீ 20 ரூபாய்ங்க. ஒரு 50 ரூபா இல்லைன்னா ஒரு 50 ரூபா தான் ஒரு சின்ன பப்ஸும் டீயும் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு நிலவரம் போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் ஈரான் நாட்டு பிரச்சனை. ஈரான் நாட்டு பிரச்சனை நம்ம ஊர் ஈங்கூர் வரைக்கும் வந்துருமாட்டு தெரியுது. அந்தளவுக்கு தான் இருக்குது அமைப்பு. சரிங்க, அப்படி அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா சினிமாவுக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இருந்தால் போகிறது, ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவி அந்யோன்யம் போயிட்டு வருவீங்க.
ரைட்டுங்களா. இவங்கள பேசி தான் ஈராக் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் பாருங்களேன். நம்ம காதல் என்ற உறவை பார்த்தா இன்றைக்கி காதலில் ஒரு புது திருப்பம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. புது காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குது. ரைட்டுங்களா. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு வலி சார், அங்கங்கே அப்பப்போ வலி குடைச்சலாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் வராமல் அப்படியே பை வாக் போயிட்டு வர்றது நல்லது. லக்கி நம்பர் 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை அதிபதி செவ்வாய், பாதங்கள் 3, 4. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. சொத்து விவகாரங்களில் பிரச்சனை இருந்தால் சுமூகமாக தீரும். பழைய நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மனதைரியம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா. வேகமாக வண்டி வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துக்கோங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களே. சுவாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுதுங்க. திடீர் பொருளாதார முன்னேற்றம், வராத கடன் வருவதற்கும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு தெரியுது. நீண்ட நாள் கனவு நனவாகும். எலக்ட்ரானிக் பொருட்கள் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி வாங்கலாம். நல்ல அமைப்பில் தான் இருக்குதுங்க. முன்பின் தெரியாதவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பினவனே ஏமாந்துறேன், புது ஆளு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. குருவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி பரிபூர்ணமாக இருக்குது உங்களுக்கு. விசாகத்துக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. சுபகாரியங்கள் நல்ல அதை பற்றி பேச்சுக்கள் கண்டிப்பாக நல்லதாக முடியுங்க. அலட்சியமாக இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. விசாகத்தை சொல்லிவிட்டுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். மாரியம்மன் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வழிபடுங்க. சுக்கரனுடைய பலம் இன்றைக்கி அங்கே வெளிப்படும். பலம் அதிகரிக்கும். ரைட்டா. இல்லைன்னா வீட்டில் மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. சிம்பிளாக, அதுவும் நல்லது தான். கோயிலுக்கு போனால் இன்னும் ஒரு 2 பிளஸ் சேர்த்தி வரும். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி நேபதி செவ்வாய். அது எப்படி ஆக்ரோஷமான நாயகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மங்கள யுகத்தை கொடுக்குற, பயப்படாதே அப்படிங்கிறாங்க. காரணம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அவர் வந்துங்க செவ்வாய் 4ல் இருக்கார். ஐயோ 4 இருந்தால் என்னையும் அப்படி சொல்லுங்க கேட்காதீங்க. 11ல் ராகு இருக்கார். 4ம் 11 பார்வை சஞ்சாரத்தால் உங்களுக்கு திடீர் லாபம் கூட கிடைக்கும். ரைட்டா. அப்படியே பயப்பட வேண்டியதில்லை. 4ல் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. சுகஸ்தானத்தின் கூட்டணி. அதனால தான் முதலே சொன்ன வண்டி, வாகனம், வீடு அது மாதிரி அமைப்பான யோகம் இருக்குது. ஆனால் தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அம்மாவுடைய பெரியவங்க வழியில். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனியன் இருக்காங்க. பிள்ளைகளில் சின்ன சின்ன அலைச்சல் அவங்களால என்னை போய் அலை வைக்கிறான் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு காலேஜ் அட்மிஷன் போகணும், ஹையர் ஸ்டடீஸ் படிப்போம். நீங்கள் தான் அலைஞ்சு பையனை பிள்ளையை சேர்த்தோணும். அப்போ நமக்கு தான் அலைச்சல். பெற்றவர்கள் கடமை இல்லை, உணர்வுபூர்வமான ஒரு அமைப்பு தான் அது. ரைட்டா. அதே சமயத்தில் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போது சந்திரன் இங்கே காணா, சாரிங்க, 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இன்றைக்கி சந்திரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆகுனா ஒரு முகமலர்ச்சி இருக்கும். அந்த காரியம் சொன்னால அந்த பசங்க பிள்ளைகளுக்காக அலையிறது போகிறப்பே மலர்ச்சியை, என் பையனுக்காக நான் போகிறேன், என் பிள்ளைக்காக நான் போய் காலேஜ் பார்க்குறேன் அப்படின்னு சந்தோஷம் இருக்குது. அலைச்சலும் இருக்கும். அந்த இடத்துல 7ஆம் வீட்டை வச்சு பார்க்குறப்ப கலத்திரசம் சந்தோஷம் கிடைக்கும். ரைட்டுங்களா. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு, அஷ்டமத்தில் குரு. அப்போது அதே தான் அங்கே திருப்பி வருது. அஷ்டமத்தில் குரு என்ன அலைச்சலை கொடுப்பார், ஆனால் லாபம் இருக்கும். பார்த்தீங்களா. இதுதானுங்க அந்த ஜோசியத்தினுடைய உண்மையான தன்மைங்க. ரைட்டா. அப்படி இருக்குதுங்க. ரகசியங்கள், சில விஷயங்களை எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். பிதுர் வழி சொத்துக்களில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படிங்கிற. 10ஆம் வீட்டில் கேது. வேலையில் திடீர் இடமாற்றம், எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு வேலையில் வர மாதிரி தெரியுது இன்றைக்கி. உண்மை சொல்லட்டுங்களா, கூட இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஸோ வீட்டில் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சாமியாராக போயிடலாமா, வழி இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழல் இருக்காதீங்க. அப்படி இருந்தால் கூட கலங்காதீங்க. சாமி காலம் எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுத்துட்டே வருது. நம்ம கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம். ரைட்டா. முதல்ல ரிசர்வேஷன் பண்ணலாம், முன்னாடி போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு நம்ம 3rd ஏசி அப்ளை பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் ஏசியே கிடைக்கும். பொறுமையாக இருங்க. ரைட்டுங்களா. பொதுவாக இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானத்து வரைக்கும் ஒரு சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பது மாதிரி தெரியுது. வீட்டில் ஏதாவது வழியில் ஒரு எத்தனை நேரமாக தெரியுது. சாமாரி மத்தியானம் மேலே சாயந்தரத்து வரைக்கும் கோயிலுக்கு போகணும் சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக வழிபாடு மற்றும் குலதெய்வம் நினைப்பு, குலதெய்வத்திற்கு ஒரு வழிபாடு போன நேரம் உங்களுக்கு அந்த டைமில் வருது. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு ஒரு சவால் இருக்குதுங்க இன்றைக்கி. ஆனால் சவாலை ஜெயிச்சிருவீங்க. புது ப்ராஜெக்ட் உங்களை கைக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு சாதகமான செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சம்பளம் இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வேணால் கூட கிடைக்கும், அந்தளவுக்கு இருக்குதுங்க. என்ன டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போங்க, உங்களை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு நீங்கள் மனசாட்சி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரைட்டா. அது மாதிரி பார்த்துக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி யோகமான அமைப்பு இருக்குது. இரும்பு மற்றும் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும்.
ரைட்டா. 11 ராகு இருக்கார். இன்றைக்கி கமிஷன் வேலையில் இறங்கினா கை மேலே பலன் உண்டு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்கவோ அல்லது அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோ பண்ணுறீங்க ஐடியா இருந்தால் நல்ல நாளுங்க. பேசுங்க, பேச்சு எடுபடும் உங்களுக்கு. ரைட்டுங்களா. தென்னை விவசாயிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. ஆட்கள் பற்றாக்குறை படிப்படியாக குறையும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் எடுத்து பார்த்தா வீட்டில் ஒரு விசேஷத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக எல்லாம் பேசுவீங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. ஒருத்தர் அனுசரித்து போவீங்க. பெருசாக சுணக்கமெல்லாம் இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொமான்டிக் ஜாலி ஜாலி ஜாலி. அதுக்கப்புறம் எந்த வார்த்தை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அந்தளவு காதல் பூரிப்பாக இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள் தான். இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, மெடிக்கல் படித்தாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ் எந்த பிஜி படித்தாலும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி கல்வி ஸ்தானம் அமோகமாக இருக்குது. நம்பி இருக்கலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் லேசாக கால் வலி அல்லது கொஞ்சம் ரத்த அழுத்தம் சம்மந்தமான தொந்தரவு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா. லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 9ஆம் நம்பருங்க. ரெட் கலர் உங்களுக்கு இன்றைக்கி எடுபடும். காரணம் அது செவ்வாயினுடைய அமைப்பு இருக்குங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா விசாகம் 4ஆம் பாதம் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறார், குருவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு பரிபூர்ணமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. மதிப்பு மரியாதை உங்களுக்கு நல்லா இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் கூட அந்த அலைச்சலுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்கள். அது கண்டிப்பாக நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு விசாகத்தை சொல்கிறாங்க. சுபகாரியத்தை பற்றி பேச்சுக்கள் கண்டிப்பாக உண்டு. அலட்சியமாக இருக்காதீங்க. கொஞ்சம் போய் கவனமாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சனி. அவர் என்னங்கிறாரு, பொறுப்புகள் அதிகரிக்குது. பழைய நண்பர்கள் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. உதவிகளை கேட்டு பெறுங்க அப்படிங்கிறாங்க. எடுத்த காரியம் கண்டிப்பாக சுலபமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. மன நிம்மதி இருக்குதுங்க. பொதுவாக அனுசத்தை பொறுத்த வரைக்கும் சனி அவ்வளோ ஒரு சனிக்காரன் நல்லா பண்ணுறாரு. இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. அதுதான் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா சனியை கொஞ்சம் டல் கொடுத்துட்டே ஜெயிச்சிடலாம். கேட்டை நட்சத்திரம் அதிபதி வந்துங்க புதனுங்க. உங்களுக்கு புதன்னாவே என்ன, அறிவுபூர்வமாக பேசி காரியத்தை உங்கள் சைடு திருப்பறக்குண்டான வாய்ப்பு தெரியுது. ஏன்னா போகிறவங்களும் மடை மாற்றி விட்டானே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வீட்டில் மங்கள நிகழ்வுகள் சுப நிகழ்வு நடப்பதுக்குண்டான வாய்ப்பு தெரியுது. உறவினர்கள் ஒத்துழைப்பு அமோகமாக இருக்குது. ரைட்டா. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசி மாட்டிக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி முருகப்பெருமானுக்குங்க, அடேங்கப்பா முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே, வேலுண்டு வினை இல்லை. முருகனை நினச்சாவே மனசில் அப்படி குழுன்னு இருக்குதுங்க. நினச்சி பாருங்கள். அது அமைப்பு அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எதையும் சூடாக ஒரு காப்பியை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த வீடியோ வந்துடுது. அதனால் ஆரம்பமே மறக்கலாம் அப்படின்னு ஜம்முன்னு சந்தோஷமாக இருங்க. முருகனை நினச்சா ஹாப்பி. தேங்க்யூ. வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவானுங்க. அது எப்படி சொல்ல, தர்ம நாயகன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல. தர்ம நாயகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அகண்ட சாம்ராஜ்ய யோகத்தை கொடுக்குறாரு. அப்படின்னு விரிவான அமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குரு 7ல் அமர்ந்து உங்கள் ராசியே பார்த்துட்ருக்காரு. எங்கேயும் அவர் பார்க்கல. அப்போ உங்கள் செல்வாக்கு அகண்டம்னா என்ன, விரிவான சாம்ராஜ்ய யோகம். அப்போ செல்வாக்கு அதிகரிக்கும்னு அர்த்தம் தனுசுக்கு. பொதுவாக இன்றைக்கி 3ஆம் வீட்லேயே உங்களுக்கு ராகு செவ்வாய் புதன் அமைப்பு இருக்குது. தைரியஸ்தானத்தினுடைய கூட்டணி தானுங்க. அதுதான் இது. அப்போது இளைய சகோதர வழியில் ஒரு காரியம் உங்களுக்கு சப்போர்ட்டாக கைகூடும். அதே சமயத்தில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு வித்தையை கற்றுக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வித்தை பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சுக்கிரன் சனி. வீட்டில் சின்ன ரிப்பேர் மராமத்து வேலைகள் வருங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நலிவு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது உங்களுக்கு சத்ருஸ்தானம். அப்போ சத்ருஸ்தானத்தில் சந்திரன் என்ன ஆகும், இன்றைக்கி கடன் கொடுத்தவன் கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா, ஏப்பா விம்சம் பண்ணுற அப்படின்னு வாசலில் நிற்பானுங்க. ஆனால் அதை சமாளிக்க கடனுக்கு வட்டி கொடுத்தா போகும்ல, அதை சமாளிக்கிற காசு நீ கைக்கு வரும். அதனால் சார் இந்த மாதம் வட்டி வாங்கிக்கங்க, இந்த 2-3 மாதத்தில் பிரச்சனை தீர்த்து விட்டுற அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வலிமை இருக்குது சந்திரன். ரைட்டுங்களா. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். குரு இருந்தால் ராசிநாதன் இல்லை. அப்போ கல்யாண பேச்சுவார்த்தை இன்றைக்கி அமர்க்கலமாக சந்தோஷமாக ஒரு இடத்துல வரும். கலத்தரஸ்தானத்தில் குருனா அந்த அமைப்பு. 8ஆம் வீட்டில் மாந்தி அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுதுங்க. 9ஆம் வீட்டில் கேது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஸ்டாண்டர்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளையோட நிலைமை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குது. கவலைப்படாதீங்க. குருவின் பார்வை உங்கள் ராசியில் அப்படியே வருது. அப்போ ராஜா மாதிரி உங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவார். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும்
ஓகே, ராஜாவை வச்சுருப்பார், உங்கள் குடும்பத்தையும் நல்லா வச்சுருப்பார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஒரு புது ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போடக்கூடிய தன்மைக்கு இருக்குது. அதுக்கு நல்ல நாள் தாங்க, ஒரு நியூ அக்ரிமெண்ட். அதே சமயத்தில் மத்தியானத்துலேருந்து நைட்டுக்குள்ளே பார்த்தா ஆன்மீக பயணம் அல்லது கோயில் வழிபாடு ஏற்ற ஒரு நேரமாக இருக்குது. ஒரு சாயந்தரம் வர்றப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன், நல்லது நடக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் அல்லது உங்களை சப்பார்டினர் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, புது வேலைகளுக்கான இன்டர்வியூவில் போனீங்கன்னா செலக்ட் ஆவதற்கு அதாவது அதீதமான வாய்ப்பு தெரியுது உங்களுக்கு. ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க், உங்கள் ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒர்க். இன்க்ரிமெண்ட் பற்றி பேசுவதற்கு இன்றைக்கி ஏற்ற நாள் தான். தைரியமாக உங்கள் ஆஃபீஸில் பேசலாங்க. அலுவலகத்தில் மரியாதை மதிப்பு அதிகரிக்குது. சக ஊழியர்கள் தான் சொல்லி பேசிட்டு தான் இருப்பாங்க. அது தேவைன்னா நீங்கள் போய் பண்ணீங்க, அவங்க பேசுகிற பேச்சில் போய் மூக்க நுழைச்சி வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேசுங்க, தப்பு இல்லை. அடுத்த விஷயத்தில் பேசப்படாது இல்லை, அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பேக்கரி வச்சுருக்கிறீங்க அல்லது இந்த ரொட்டி கடையெல்லாம் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு உணவு சார்ந்த விஷயத்தில் நல்ல பீக் டைமில் தான் இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கலாமா, இதை பற்றி பிரான்ச் ஒன்று போடலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் 3ல் ராகு இருக்கார். அப்போ இன்றைக்கி சோசியல் மீடியா மூலம் விளம்பரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் அமோகமாக இருக்குது இன்றைக்கி. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அந்த கரும்பு மஞ்சள் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கிணறு வெட்டுற வேலை இன்றைக்கி பண்ணலாமா இல்லை போருக்கு போடலாமா அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்கள் தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பம் சார்ந்து பார்க்குறப்ப வீட்டில் ஒரு விசேஷத்தை பற்றி எல்லோரும் சந்தோஷமாக பேசி முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகரிக்கும். சின்னதாக ஒரு அவுட்டிங் இது போயிட்டு வந்து உங்கள் சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்குவீங்க. காதல் ரொமான்ஸ் பீக்கில் இருக்குது. ஓகே, உங்கள் டாப் கியரில் போதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் காதல் அப்படின்னு சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த மந்தநிலை நீங்கி ஒரு வேகம் இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வலி அல்லது சதைப்பிடிப்பு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெந்நீர் ஒத்தனம் கொடுத்துக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. லக்கி கலர் பார்த்தா 3ஆம் நம்பருங்க, லக்கி நம்பர் லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலருங்க, லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர். ரைட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு நட்சத்திர பலன் பார்த்தா மூலம், அவங்களுக்கு அதிபதி கேதுங்க. என்ன சொல்கிறாருன்னா, மனசில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. திடீர் பணவரவு உண்டு. குலதெய்வ வழிபாடு மன நிம்மதி கண்டிப்பாக கொடுக்கும். பழைய கடன்கள் படிப்படியாக வசூலாகும். அப்போ வேகமாக வண்டி வாரம் ஓட்டாதீங்க, மெதுவாக போகணும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டுங்க. அடுத்தது போராட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே அதிபதி சுக்கிரன் ரெடியாக வந்திருக்கார். அவர் என்னங்கிறாருன்னா, பெண்களுக்கு தான் நீங்கள் யோகம் கொடுப்பேன், ஆண்களை கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ பெண்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கொடுப்பார் சுக்கிரன். ஆண்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு தடையை கொடுத்து அப்புறம் தான் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறது அவர் சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணுறது. ஆடை ஆபரணம் சேரக்கூடிய தன்மை 2 பேர்த்துக்குமே நல்லா இருக்குது. நினச்சது வாங்கக்கூடிய யோகமான பலன் 2 பேர்த்துக்குமே இருக்குது அப்படிங்கிறாங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் 2 பேர்த்துக்குமே இருக்கும். கணவன் மனைவி வழியில் ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிட்டே இருக்கும். ஒன்று மாரல் சப்போர்ட் சுக்கிரன் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். ஆடம்பர செலவும் கொடுப்பேன், பண்ணிங்கன்னா கடன் வாங்கலாம் பத்தாது, அதனால் உங்களுக்கு என்ன தேவை அதை வாங்கிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு அந்த அட்வைஸும் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 1ஆம் பாதம் அதிபதி சூரியன். உங்களுக்கு ஒரு ஆதாயமான அமைப்பில் தான் இருக்காங்க. உறவுகள்லையும் எந்த ஒரு தேக்க நிலை இல்லை, சந்தோஷமாக தான் இருக்காங்க. எடுத்த காரியத்துக்கு ஒரு வெற்றி, ஒரு காரிய சித்தி கண்டிப்பாக உண்டு. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முன்கோபத்தை இன்றைக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு கோபப்படாமல் காரியத்தை செஞ்சீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே உங்களுக்கு சின்ன பரிகாரம் என்னென்னா, ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இல்லாத ஏழைகளுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது, பண்ணுங்கள். உங்களுக்கு குருவின் பலம் அதனால் அதிகரிக்கும். கர்ம வினைகள் குறையும். கர்ம வினை குறைஞ்சாவே நமக்கு நல்ல வழி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசினியர்களே. அதிபதி சனி பகவான், கர்ம நாயகன் சனி பகவான் சொல்லணும். அதை அந்த அளவுக்கு இருக்குதுங்க. எனக்கு யோகம் பார்த்தோன்னா சச யோகம் சொல்லுவாள். காரணம், ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் 3ல் அமர்ந்து தைரியத்தை கொடுக்குறார். விட்றா எம்பயன்டா, நீ என்ன விளையாண்டு அப்படின்னு கலப்புறார். கலப்புன்னு கலப்பங்காட்டி உங்களுக்கு எதை எடுத்தாலும் அந்த காரியம் சாதிக்கக்கூடிய தன்மை திறமை அதிகரிக்கு, காரியம் வெற்றியாகும். கேட்டுங்களா? இதுதான் உண்மை. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. தனஸ்தானத்தில் கூட்டணி பேச்சாலும் உங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை நல்லா இருக்குது. ஆனால் அதே பேச்சினால வம்பும் வரும். யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை லிமிட்டாக பேசிக்கோங்க. ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதர வழியில் ஒரு பெரிய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கேட்டுங்களா? 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு, மனசு லேசாக இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க.
6ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ ருணரோகஸ்தானத்தில் குரு, கடன் வாங்குறதுல கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. பேங்க்கில் வாங்கினாலும் சரி, வட்டி கம்மியாக இருக்குன்னு வெளியில் வாங்கி போட்டு அல்லாடாதீங்க அப்படிங்கிறார். 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்காங்க. அப்போ கூட்டணி வழியில் ஒரு சின்ன சலசலப்பு வரும். மனைவியை கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போகணும், இல்லை சண்டை வந்துடும் அப்படிங்கிறார். 8ஆம் வீட்டில் கேது, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுதுங்க இன்றைக்கி பொதுவாக. பொறுத்துங்களா, உண்மை சொன்னால் எல்லாத்துக்குமே அங்கங்கே ஓடுறோம் சார். நிற்கிறக்கே நேரம் இல்லாமல் வெயில் மழை இல்லை, காற்று இல்லை, குளிர் இல்லை, எதெல்லாம் கண்டுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சார். நல்ல பேர் கிடைக்கல சார். பணம் கிடைக்கலாம், நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குதே, 10 பேர் என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு மனசில் ஒரு உருக்கம் இருக்குது. ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு பேப்பர் எடுத்துட்டார், திருத்தருக்கு டெஸ்ட்டு வச்சு முடித்து பேப்பர் எடுத்துட்டார். பாஸ் பண்ணிடுவீங்க. பண்ணால் அள்ளி கொடுப்பான், நிம்மதியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முருகா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நிலுவையில் இருந்த பணிகள் முடிப்பதற்குண்டான ஒரு நேரம் வச்சுக்கலாம். மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க, நண்பர்கள், குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் மன அமைதிக்கும் ஒரு உகந்த நேரம் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுடைய திறமைக்கு ஒரு சவால் இருக்குதுங்க. அந்த சவாலில் கொஞ்சம் சிரமப்பட்டால் தான் வெற்றிங்கிற கனி கிடைக்க மாட்டேன் தெரியும். சனி டெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. புது வேலை தேடுபவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வர மாதிரி அமைப்பு நல்லா இருக்குதுங்க. சம்பள உயர்வை பற்றி பேசுவதற்கு ஒரு அமோகமான அமைப்பு உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. ரைட்டுங்களா? சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுன்னு சொல்லலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, பழைய பாக்கிகள் படிப்படியாக இன்றைக்கி வசூலாகும். கடையில் இன்றைக்கி வியாபாரம் தொழில் பிக்கப் ஆகும், கவலைப்படாதீங்க. காரணம் 2ல் புதன் இருக்கார். இன்றைக்கி உங்களை பேசு இன்றைக்கி பேசியே காரியத்தை முடிச்சிருவீங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்து கஸ்டமரை வசியம் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு அமோகமாக இருக்கும். முருகா சரணம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, திருப்பி சொல்கிறேங்க, எதையும் எடிட் பண்ணுறதில்ல. எல்லாம் நம்ம பேசுகிற பேச்செல்லாம் அவன் கொடுக்குறான், எதுக்கு எடிட் பண்ணணும்? கரெக்டா? நல்லது சொல்லு, நல்ல 4 வார்த்தை சொல்லு, என்ன இருக்குது அதை சொல்லு, மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் நினச்சி பண்ணுறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நிலம் வாங்கவோ குத்தகைக்கு எடுக்கவோ நல்ல நாள், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்பி சொல்கிறாங்க. தானியங்கள் விற்பனையில் தனலாபம் நல்லாவே தெரியுதுங்க. கால்நடைகளை பராமரிப்பில் கொஞ்சம் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. வெட்டினரி டாக்டர் கூட்டு வந்து அங்கங்கே ஊசி போடுறது மாதிரி கொஞ்சம் இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். உறவுகளை பொறுத்தவரைக்கும் குடும்பம், வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம், அவங்களுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி முதல்ல கொஞ்சம் பேலன்ஸாக கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் அன்பேலன்ஸாக தெரியுது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பேசுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி கணவன் மனைவி உறவில் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் இடர்பாடு இருக்குது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் லவ் மேட்டர் ஸ்மூத் சக்ஸஸ். ரைட்டுங்களா? புது காதல் ஜெயிக்கிறதுக்கும் அமைப்பும் வழி தெரியுது. நல்ல காதல் ஜெயிக்கும், உண்மை காதல் ஜெயிக்கும், புரிஞ்சுக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிப்பில் கொஞ்சம் மந்த நிலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் பெருசாக இருக்காது. மந்த நிலை நீங்கி வேகம் அதிகரிக்கும். அப்போ விவேகமாக படிப்பீங்க. கல்விஸ்தானம் சிறப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலும்பு சம்மந்தமான தொந்தரவு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கால்சியம் சத்து கம்மியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அதுக்கு தகுந்த சாப்பாடு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 8ஆம் நம்பர். லக்கி கலர் தான் பிளாக் அல்லது ப்ளூ கலர். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். அதிபதி சூரியன். தைரியமான முடிவுகளை ஜம்முன்னு எடுப்பீங்க, எதுக்கும் பயப்பட மாட்டேங்க. ரைட்டா? சகோதரர் வழியில் உதவி கண்டிப்பாக உண்டு. பழைய பகைமை கண்டிப்பாக மாறும். ரைட்டா? அதிகாரிகளுடனுடைய நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் ஃபோன்களை தவிர்ப்பது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சந்திரன். கற்பனை திறன் சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த எண்ணம் அது கொஞ்சம் அதிகரிக்கும். கற்பனை திறன் பெண்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல யோகமான நாள் தாளுங்க. கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. பயணங்கள் இனிமையாக அமையும். தேவையில்லாத கற்பனை ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதே மாதிரி தான் இந்த ரோஹிணிக்கு அமைப்பு இருக்குது. சந்திரன் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறார், கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப பயப்படாதீங்க அப்படிங்கிறார். ரைட்டா? மனக்காரகன் அப்படித்தான் இருக்கும். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2 அதிபதி செவ்வாய்ங்க. அவர் கொஞ்சம் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும், கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். நிர்வாகத் திறமை அதிகரிக்குது. பிள்ளைகளால் பெருமை சேரும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடுவது உங்கள் வேலை இல்லை அப்படின்னு செவ்வாய் அவிட்டத்துக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டார். பரிகாரம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் யாராவது பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். நல்லது நடக்கும், நற்பவி உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்களுடைய அதிபதி வந்துங்க சனி பகவானுங்க, வித்யாநாயகன் சொல்லி
வித்யாநாயகன் அப்படின்னா என்னெல்லாம் மாளவிகாயம் உங்களுக்கு வேலை செய்யுது. காரணம் சுக்கிரன் 2ல் பலமாக இருக்கார். இன்றைக்கி யோகம் தானுங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. பலமாக இருக்கார். மாளவிகாயகம் அமோகமான அமைப்பில் இருக்க. உங்களுக்கு முதல் வீடு லக்ன வீடு இருக்குல்ல, அங்கேயே ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. ராசியிலே கூட்டணி பட்டை கலப்பது. அப்போ கோபம் மூக்குக்கு மேலே வந்தாலும் நிதானமாக இருக்கும்னு தோணினாலும் புது புது ஐடியாக்கள் மின்னலாட்ட வந்துட்டு போனாலும் சந்தர்ப்பமே கிடைக்கல சார் அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மை இருக்குது. காரணம் ராகு. ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. பேச்சாலேயே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வீட்டில் சின்ன சின்ன சலசலப்பு வரும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மனக்காரகன் சந்திரன் இருக்கார். அவர் என்னங்கிறா சுகஸ்தானத்தில் இருக்கா. ஒரு நிம்மதியான தூக்கம், அதெல்லாம் படுத்து தூங்கிடுவீங்க. எதை பற்றி ஆட்டிக்க மாட்டீங்க. சில பேர் விட்டானுங்க, அது என்ன சொல்ல, படுத்துனே தூங்கிடுவாங்க. சில பேருக்கு என்னதான் படுத்தாலும் 1 மணி நேரம் புரண்டு தூக்கம் வராது. அந்த தூக்கம் அது ரொம்ப முக்கியம். அது ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது காரணம் சந்திரன். அந்த சந்திரன் அமைப்பு 4ஆம் வீட்டு ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு. வீட்டு சாப்பாடு இன்றைக்கி பழசத்துன்னா கூட அட்டா ருசியாக இருக்குது என்பீங்க. ரைட்டா? அந்தளவுக்கு மனப்பக்குவமாக இருப்பீங்க இன்றைக்கி. 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். பிள்ளைகளால் ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் என்ன ஆகும், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம் போ அப்படிம்பிங்க. அந்த பயம் இருக்கும். அது தூக்கி போட்டு அக்கடை வேலை செய்கிற தைரியமும் இருக்கும் இன்றைக்கி. 7ஆம் வீட்டில் கேது. கூட்டாளிகளிடம் கொஞ்சம் உஷாராக இருங்க. கணவன் மனைவிட்டு கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். உண்மையை சொல்லட்டுங்களா, துரோகங்க. எல்லாத்தையும் நம்பணுங்க. நான் இன்றைக்கி கஷ்டப்படுறது காரணம் யாருங்க, அந்த துரோகி அப்படின்னு நிறைய பேர் முதல்ல குத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி யாரை நம்புறது அப்படின்னு தவிப்பாக இருக்கும். கலங்காதீங்க, காலம் கழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் காலம். கவலைப்படாமல் இருங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பழசெல்லாம் பார்க்கலாங்களே, கணக்கு வழக்கில் எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பீங்க. சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே பழைய நண்பர்களை சந்திச்சு கஷ்டம் இருக்குதாண்டா செய்யுது, அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு ஹாப்பினஸுக்கு என்ன வழியோ அதை தேடி போவீங்க. ரைட்டா? வெளியூர் தகவல் கூட உங்களுக்கு நல்ல தகவல் வர மாதிரி தெரியுது இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரிகளுடைய அமைப்பு வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு பாராட்டு சூப்பராக தான் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது, அதை ஏற்றுக்குவீங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன் இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு கில்லாடியாக வேலை செய்வீங்க. அதே சமயத்தில் கையெழுத்து போடுறப்போ 1 வாட்டிக்கு 2 வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஏஜென்ட் தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸ்டாக் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சு எந்த பொருள் அதிகமாக விற்குமோ அது அதிகமான ஸ்டாக் எடுத்து, விற்காத பொருளுக்கு தான் அதிகமாக ஸ்டாக் எடுத்துறாதீங்க. வியாபாரம் தொழிலில் கெட்டு போய் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி லக்ன வீட்லேயே உங்களுக்கு புதன் இருக்கார். அப்போது இன்றைக்கி உங்களுடைய வாக்கு பேசுகிற பேச்சு தான் உங்களுக்கு பிஸ்னஸனுடைய மெயின் சீக்ரெட்டே. ரைட்டுங்களா? அதை பார்த்துக்கோங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த விதை நடவு பண்ணுறவங்க அல்லது நிலத்தை அதை அந்த உரம் போடுறது, நிலத்துக்கு இந்த என்னங்க இந்த சாணியெல்லாம் போட்டு பண்ணுவீங்களே அந்த உரம் போடுறதுல கொஞ்சம் வேலை பாருங்களேன். அது நல்ல நாளாக தான் தெரியுது. அதே சமயத்தில் உங்களுக்கு வேலைக்காரங்களாம் வர்றாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கவலை இல்லைங்க. உபரி வருமானம் ஓகே தான். விவசாயம் வேலை ப்ளஸ் வருமானம் அப்படி தான் சொல்ல முடியும். அது அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி விருந்தினர்கள் திடீர்னு பார்த்தா எதிர்பாராத விருந்தினர்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. வீடு கலகலப்பாக இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுப செய்தி ஒன்று தேடி வர மாதிரி இருக்குது. கணவன் மனைவியை பார்த்தா விட்டு கொடுத்து போனீங்க, அதுதான் நல்லதுங்க. அப்போ தான் ரொமான்டிக் பிச்சுக்காமல் இருக்குது. இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் சண்டை போட்டு தான் என்ன பண்ணுறது, அனுசரித்து போய்க்கோங்க. சீராட்டுக்கு போயிட போகிறாங்கோ அம்மனி கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க. நம்மளால வாய் கம்மிட்டு இருக்காது. அவங்க இந்த சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்மி பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. காதல் என்ற உறவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லவ் மேட்டர் ஓகே ஆகுங்க. சிறப்பான உண்மை காதல் ஜெயிக்கும். தைரியமாக இருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு குரூப் ஸ்டடி கேட்கலாம். படிக்கிற பசங்களை டவுட் கேட்கலாம். டவுட்டை வச்சு படிக்காதீங்க. டவுட்டை அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும், தெளிவு கிடைக்கும். ரைட்டுங்களா? சரி, உங்களுக்கு லேசாக தலைவலி ஒத்த தலைவலி வர மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, நீட்டாக ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இல்லை சரியாயிருன்னு வச்சுக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் 8ஆம் நம்பருங்க. லக்கி கலர் ப்ளூ கலர். அதே சமயத்தில் உங்களுக்கு அவிட்டம் அதிபதி செவ்வாய் என்ன சொல்கிறாருன்னா வீடு மற்றும் நல்லா இடம் மாற்றலாமா, நமக்கு வேறுங்க சரியில்லையே அப்படின்னு ஒரு யோசனை வரும். சாதங்குது பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும்னு வச்சுக்கல. சில விஷயங்களில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எக்யூப்மெண்ட்ஸ் கேஜெட்ஸ் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. இது வாங்கலாம்ப்பா, ஒரு ஃபோன் வேறு ஒன்று வாங்கணும் அப்படின்னு வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. பழைய கடன்களை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. ஆனால் தைரியமாக செயல்படுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீட்டத்தை பொறுத்த வரைக்கும் சதயத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். திடீர் பணவரவும் உண்டு. நீண்ட நாள் கனவு கண்டிப்பாக நிறைவேறும். எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து சேரும், கவலைப்படாதீங்க. அதை வாங்கினா வந்து சேரும். அப்புறம் என்ன அப்படிங்கிறீங்களா, வாங்கணும் இல்லை, வாங்குற கடைக்கு போகணும் இல்லை, அந்த தன்மை வேணும் இல்லை. அந்த தன்மை இன்றைக்கி ராகு சதயத்தை கொடுக்குறார்.
ரைட்டுங்களா? யாரையும் நம்பி எந்த கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, செக்க வச்சு விட்ருவாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு அதிபதி வந்துங்க குரு என்னங்கிறாரு, மன நிம்மதியை நீங்கள் அதிகரிக்கும், கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறார். நீண்ட நாள் ஆசை மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். தர்ம காரியங்கள் செய்வதற்கும் வாய்ப்பு அமோகமாக இருக்குது. மதிப்பு மரியாதை பூர்வ புண்ணியம் எல்லாமே அதிகரிக்கும். அலட்சியமாக இருந்துடாதீங்க அப்படின்னு புரட்டாதிக்கு குரு சொல்லக்கூடிய சின்ன அட்வைஸ். பொதுவாக உங்கள் ஊரில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் போய் கும்பிட்டு வாங்க. காசு இருந்தால் வடமாலை சாத்தி கும்பிடுங்க. இல்லையா பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு வணங்கிட்டு வாங்க. பயம் விலகி தைரியம் அதிகரிக்கும். அவ்வளோதான். நல்லது நடக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களே, உங்களோட அதிபதி குரு பகவான் விவேகத்தின் நாயகன் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நிதி யோகம் சொல்லலாம். சிம்பிளான யோகங்க இதெல்லாம். நிதி யோகம் என்ன, 2ல் சந்திரன் இருக்கார், அப்போ பணப்புழக்காட்டம் செய்கிறா இருக்குது, அப்போ நிதி நல்லா இருக்குது அப்படின்ட்டு, அப்போ நிதி யோகம்னு வச்சுக்கலாம். ரைட்டா? சிம்பிளாக புரியிருக்காங்க. உங்களுக்கு 1ஆம் வீட்லேயே சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. ராசியிலே கிரகங்களின் சங்கமம் அட்டகாசமாக இருக்குது. மனசில் ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா அது குழப்பமாக இருக்குது, முடிவே எடுக்க முடியலையே, வடக்க போகலாமா தெற்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரன் இருக்கங்காட்டி பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. ரைட்டுங்களா? பணத்துக்கு கஷ்டம், ஆனால் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது உங்களுக்கு. 3ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் முருகா சந்திரன் அவர் என்னங்கிறாரு, தைரியஸ்தானத்தை ஆக்கிரமை பண்ணியிருக்கார். அப்போ இன்றைக்கி ஒரு அசாத்திய துணிச்சல் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தைரியம் இருக்குது. 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ குரு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா சுகமான சுக இடம், சுகஸ்தானங்கிறது. அங்கே குரு இருந்தால் வீடு வாங்கக்கூடிய இல்லை வீடு கட்டக்கூடிய வேலை பண்ணலாமா அப்படின்னு சில பேர் அதுக்கு தீவிரமாக சிந்தனை பண்ணி பிள்ளையார் போலீஸ் போட்டிருப்பீங்க. அந்தளவுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் மாந்தி. அப்போ பிள்ளைகளால் ஒரு சின்ன குழப்பம் வரும். நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுவீங்க, இப்போ ஏப்பா நான் கொஞ்சம் பொறுமையாக இப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் குழப்பிவிடுவான். அந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ள ஐடியா நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன குழப்பத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? 12ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு, அப்புறம் இல்லையே கேதுங்க, கேது 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ எதிரிகள் உங்களுக்கு கண்டு பயப்படுவாங்க. எதிரிகளால் தொல்லை இருக்காது. சின்ன ஒரு நோய்கள் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் வச்சா கொஞ்சம் சரியாகும், குழப்படாமல் இருங்க அப்படின்னா. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. அப்போ அது விரைய கூட்டணின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பண்ணுங்க, இல்லைன்னா பத்தாது பணங்காசு. ரைட்டுங்களா? உண்மையாக சொல்லப்போனால் என்னதான் எவ்வளோ நாளைக்கு தான் எப்படியே போராடுறது சார். மீனராசி ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில், அடுத்தது நமக்கு வாழ்க்கையே இல்லைங்க சார் அப்படின்னாரு. இதெல்லாம் நீங்கள் அதான் சொல்ல, அந்த அளவுக்கு மீனராசிக்காரங்க நெருக்குதல் பண்ணி விட்டுறாங்க. அந்த நெருக்குதல் யார் நம்ம தாண்டி வர்றோமோ அவங்களுக்கு நிச்சயமான ஒரு சுகமான வாழ்க்கை உண்டு. நெருக்குதலில் மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியல அப்படின்னா அப்போ என்னங்க பண்ணுறது? போட்டு அந்தளவுக்கு க்ரஷ் பண்ணி விட்டுறாரு. அதான் உண்மை. நாம் 1000 சொல்லலாம். அந்த கஷ்டத்தில் இருக்கணும், அந்த கஷ்டம் புரியும். அந்த கஷ்டத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நம்ம மீனராசிக்காரங்களுக்கு இந்த படாவை படுறாங்க சனீஸ்வரன். அப்படி இருக்க கலக்கிறாங்க. ராசியிலேயே சூரியன் இருக்கா. இன்றைக்கி ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கு அந்த கோச்சாரம் எப்படி மாறும்ல. அடிக்கடி சொல்கிற பழமொழி தான், வட்டத்தில் ஒரே இடத்துல நிற்க முடியாது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா? இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டம், நாளைக்கு மேஷத்துக்கு கஷ்டம், அப்புறம் ரிஷபத்துக்கு கஷ்டம் வரத்தானே செய்யும். இப்போ உங்கள் சர்க்கிள், உங்கள் முறை. உங்களை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாம் எடுத்து பார்த்தா பண வரவு சேமிப்பு பற்றிய சிந்தனை இன்றைக்கி மேலோங்கும். ரைட்டா? வேலையை பொறுத்த வரைக்கும் கூடுதலான பணிச்சுமை இருக்கிற மாதிரி இருக்குது. சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உழைப்புக்கேற்ற பலன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குது. பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உண்டு. பாஸுக்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் லிமிட்டாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ரைட்டா? அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு நார்மலான ஒரு பொருளாதார அமைப்பில் ஒரு முன்னேறக்கூடிய அமைப்பு தானுங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா வியாபாரம் தொழில் ஓரளவு திருப்தியாக இருக்கும். ரைட்டா? அதை வச்சு பழைய கடன்களை கொஞ்ச நாள் அடைக்கலாம். அதே சமயத்தில் பண பரிமாற்றம் பண்ணுறப்போ பரிவர்த்தனை பண்ணுறீங்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த லக்னத்தை சுக்கிரன் இருக்கார். அப்போ இன்றைக்கி இந்த லக்ஸரி ஐட்டம்லாம் விற்கிறீங்களே, பியூட்டி பார்லர்ஸ், மேக்கப் கிட்ஸ், அவங்களுக்கு நல்லாயிருக்கு. அழகு சாதன பொருட்களுக்கு அமோகம். மற்றபடி எல்லாம் லெவலாக தான் நடக்குது, பார்த்துக்கோங்க. வியாபாரத்தை பார்த்துட்டோங்களா, அப்படி விவசாயத்துக்கு போகலாங்க. அடுத்து என்னென்னா இந்த மழை நீரை மட்டும் நம்பி பயிர் செய்கிறீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வெயில் அடிக்குது சார், என்ன கிணறு விட்டால் தண்ணி ஆகிறது இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்துங்க. ஆடு மாடு தீவனத்தில் கூட கூடுதல் செலவு இருக்குதுங்க. நான் ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விவசாயி கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி.
பட் அறுவடை செஞ்சால் கூட அந்த பொருளை பத்திரமா பாதுகாக்கிறது இருக்குது, அது அதோட கஷ்டம் சார். அப்படி விவசாயத்தில் உண்மைத்தன்மை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன விவாதம் வரக்கூடிய தன்மை இருக்குது. பெருசு பண்ணி உடச்சு விட்றாதீங்க. கொஞ்சம் அமைதியாக கூலாக டீல் பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கு அப்படித்தான். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவி 2 பேரும் அக்கறை காட்டுங்க. கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அவ்வளோதான். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியுடன் படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். கொஞ்சம் சீரியஸாக படிங்க பசங்க பிள்ளைகளுக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி தொந்தரவு, கால் வலி இருக்குது, என்ன பண்ணுறது? சுக்கு கஷாயம் குடிக்க வேண்டியதா, இல்லைன்னா ஆவி பிடிக்க வேண்டியதா, வச்சுட்டு தலையோட ஓடிட்டு ஆவி பிடிக்க வேண்டியதா. ஒன்றும் இல்லைங்க, சுடு தண்ணியில் நீங்கள் மஞ்சப்பொடி இருக்குல்ல, நல்லா கொதிக்கிறவங்க மஞ்சள் பொடி போட்டு பெட்ஷீட்டை மூடி பிடிச்சி பாருங்கள், கப்புன்னு வேக்குங்க. ஆனால் பளிச்சுன்னு இருக்கும். சின்ன பரிகாரம், ஆனால் கொஞ்சம் டெய்லி பண்ணால் கொஞ்சம் நுரையீரல் சளியெல்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க. செஞ்சு பாருங்கள். சரிங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர், மஞ்சள் கலர், நல்லா தான் இருக்குதுங்க. அதே சமயத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்னங்கிறாருன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதற்காக புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. தான தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. மனதைரியம் அதிகரிக்குது. எதிர்ப்புகள் படிப்படியாக விலகும். கொஞ்சம் வீண் அலைச்சல், வெட்டி அலைச்சல் இருக்குது. நீங்கள் நினச்சாலும் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி என்னங்கிறாருன்னா, உங்களுக்கு வழக்கம் போல தான் உங்கள் வேலையை மட்டும் கவனமாக போய்கிட்டே இருங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும், பொறுப்புகள் கூடினாலும் தயங்காமல் செய்யக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது? உத்திரட்டாதிக்கு இருக்குது. சனீஸ்வரர் கொடுக்குறார். ரைட்டுங்களா? நிதானமாக செயல்படுவீங்க. நிதானமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கலையே ஏக்கம் இருக்கும். அதான் ஏக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்காம வேலை செஞ்சுட்டே இருக்கலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. நேரத்தை விட சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா அது எதுலேயுமே வழக்கமான நாளை கலக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் அறிவுபூர்வமாக சிந்தனை, மற்றவங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சு பேசியே அவள் ஒரு நினப்பில் வருவான். யார் ரேவதி நட்சத்திரம் போய் பார்க்க போகலாம்னு. நீங்கள் மடையை மாற்றி உங்கள் சைடு மாற்றிருக்கீங்க. அவன் நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்தேன், இப்போ எதுக்கு ஆமாஞ்சாமி ஓடுறேன் அப்படி அவனுக்கே புரியாது. அந்த அளவுக்கு உங்கள் சைடு நீங்கள் காரியத்தை எதுக்குவீங்க. வியாபாரத்தில் இந்த ஜகஜால கில்லாடித்தனம் வேணும். அதனால் வியாபாரம் தொழில் அமோகமாக ஜெயிக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு தெரியுதுங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பும் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசுவீங்க, உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலாக முடிவெடுத்துறாதீங்க. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. புதன்காரகன் அந்த வேலையை செய்வார். கரெக்டா? ஒன்றும் பண்ண வேண்டாங்க. நிம்மதியாக குலதெய்வத்தை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. சந்தோஷமாக கும்பிட்டு ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து, நான் அந்த ஆய்வுடிக்க சொன்னேன், அதுக்குள்ளே மஞ்சத்தூளில் பாலை கலந்து குடிங்க. ஆரோக்கியம் மேம்படும், சளி தொந்தரவு இருக்காது, நிம்மதியாக தூங்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் பரிகாரம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. தேங்க்யூ.